விசிடி நம்பரு 521 521 நெல்லூர் ஆந்திர பிரதேஷ். முரளி டேட்டு 4/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 22/9/2006. रात्रि क्लास है. இன்னைக்கு நைட் கிளாஸ் ஆயிருக்கு. 4 मई 1967. आज तुम बच्चों को थोड़ा ज्ञान और थोड़ा योग पर समझाते हैं. இன்னைக்கு குழந்தைகளான உங்களுக்கு கொஞ்சம் ஞானம், பிறகு யோகத்தை பற்றி புரிய வைக்கிறேன். बाद में है ध्यान और दीदार. பிறகு என்னன்னா தியானம், பிறகு தீதார். டிரான்ஸுக்கு போகிறது, பிறகு சாட்சாத்காரம் ஏற்படுறது. पहले पहले ज्ञान ज्ञान माने जानकारी. ஃபர்ஸ்ட் ஞானம். ஞானம்னா தெரிஞ்சுக்கிறது. जानना தெரிஞ்சுக்கிறது. जान लिया என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ तो योग. योग अर्थात याद. அப்போ யோகம். யோகம்னா நினைவு. ये है पहली बात. இதா இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம். ज्ञान और योग. ஞானம், பிறகு யோகம். उसके बाद है ध्यान और दीदार. அதுக்கு பிறகு இருக்கோ தியானம், பிறகு தீதார். அப்படின்னா டிரான்ஸுக்கு போகிறது, சாட்சாத்காரம் ஏற்படுறது. कोई ध्यान में शून्य में चले जाते हैं. சிலரு தியானத்துக்கு போயிடுறாங்க, நில்லு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. जैसे रात्रि में सोते हैं तो सुसुप्ति में चले जाते हैं, कुछ याद नहीं रहता. எப்படி இரவுல தூங்குறீங்க, அப்போ ஒண்ணுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல, நில் ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. नील में चले जाते हैं. நில்லுக்கு போயிடுறீங்க, ஒண்ணுமே இல்லாத ஸ்டேஜுக்கு போயிடுறீங்க. कोई को फिर दीदार होता है. சிலருக்கு என்னன்னா சாட்சாத்காரம் ஆகுது, कुछ दिखाई पड़ता है. சில விஷயங்கள் தென்படுது. ध्यान और दीदार में कोई फायदा नहीं है. இப்போ தியானத்துக்கு போகிறது, சாட்சாத்காரம் ஆகுறது, இதுல லாபம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. ज्ञान और योग में फायदा है. தியானம் பிறகு யோகத்துல, ஞானம் பிறகு யோகத்துல லாபம் இருக்குது. लेकिन ஆனா ध्यान दीदार में कोई फायदा नहीं है. ஆனா தியான் தீதார் இருக்கு இல்லையா, அப்படின்னா டிரான்ஸ் பிறகு சாட்சாத்காரம், இதனால லாபம் எதுவும் இல்ல. ध्यान दीदार में नुकसान हो सकता है. இப்போ தியானத்துக்கு போகிறதுனால நஷ்டம் ஏற்படும். நஷ்டம் ஏற்படலாம். क्या नुकसान हो सकता है? என்ன நஷ்டம் ஏற்படலாம்? मान लो 6, 8, 10 दिन कोई ध्यान में गया. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ 6-8 நாள் தியானத்துக்கு போனாங்க, तो टाइम वेस्ट हो गया ना. அப்போ டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா? कुछ प्राप्ति तो हुई नहीं. எதுவுமே பிராப்தி ஆகல. ज्ञान योग में नुकसान नहीं है. ஞானம் பிறகு யோகத்துல நஷ்டம் இல்ல. ईश्वरीय ज्ञान में कितना भी रमण करते रहो. ஈஸ்வரிய ஞானத்துல எந்த அளவுக்கு வேணும்னாலும் அதுலயே ஈடுபட்டிருங்க. मनन चिंतन मंथन करते रहो. விசார சாகர மந்தனத்தை செஞ்சுட்டு இருங்க. नुकसान की बात ही नहीं है. நஷ்டத்தினோட விஷயமே இல்ல. कोई कहते हैं ஒரு சிலர் இப்படி बहुत சொல்றாங்க, ज्ञान की गहराई में जावेंगे तो डूब मरेंगे. ரொம்ப ஞானத்தினோட ஆழத்துக்கு போனீங்கன்னா முழுகி சாகுவீங்கன்னு சொல்றாங்க. अब बाप क्या कहते हैं இப்ப அப்பா என்ன சொல்றாங்க, और वो गुरु लोग क्या कहते हैं. பிறகு அந்த குருக்கள் என்ன சொல்றாங்க? बाप कहते हैं ज्ञान की गहराइयों में जाने से அப்பா சொல்றாங்க ஞானத்தினோட ஆழமான விஷயங்கள்ல போகிறதுனால कभी भी नुकसान எப்பவுமே நஷ்டம் नहीं होगा. ஆகுறது இல்ல. ध्यान दीदार में माया की प्रवेशता होती है.
தியானம் பிறகு சாட்சாத்காரத்துல மாயாவினோட பிரவேசத்தை இருக்கும். ज्ञान में माया की प्रवेशता नहीं होती है. ஞானத்துல மாயாவினோட பிரவேசத்தை ஆகிறதில்ல. तो ध्यान दीदार बहुत खराब. அதாவது பாபா சொல்றாங்க, இந்த தியானத்துக்கு போகிறது பிறகு சாட்சாத்காரம் பண்றது பண்ணிக்கிறது இது ரொம்ப கெட்ட விஷயமா இருக்கு. என்ன? क्योंकि माया की प्रवेशता हो जाती है. ஏன்னா மாயாவினோட பிரவேசத்தை ஆயிடுது. அப்படின்னா நுழையுது மாயா அதுல. इसलिए அதனால हमेशा ध्यान दीदार से खबरदार रहना चाहिए. சதா தியானம் பிறகு சாட்சாத்காரத்திலிருந்து ஜாகிரதையாக இருக்கணும். वो अल्पकाल की खुशी है. அது கொஞ்ச நேரத்துக்கான குஷியா இருக்குது. ध्यान दीदार से सदा काल की खुशी. தியானம் பிறகு சாட்சாத்காரம் மூலமாக அது மூலமாக சதா காலத்துக்காக குஷி नहीं मिलती है. கிடைக்காது. मीरा को भी साक्षात्कार हुए. மீராக்கு கூடயும் சாட்சாத்காரம் ஆச்சு. ध्यान में चली जाती थी. தியானத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. वैकुंठ देखती रहती थी. வைகுண்டத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. तो क्या वैकुंठ में चली गई? அப்ப என்ன வைகுண்டத்துக்கு போயிட்டாங்களா? नहीं नहीं. இல்ல, मीरा की आत्मा भी इसी दुनिया में है. மீராவினோட ஆத்மாவும் இந்த உலகத்துல தான் இருக்காங்க. तो हमेशा खबरदार रहना चाहिए. அதாவது பாபா சொல்றாங்க, சதா எச்சரிக்கையாக இருக்கணும். बच्चों की अहम ऑब्जेक्ट है. குழந்தைகளோட எய்ம் ஆப்ஜெக்டா இருக்குது कि हमको तो प्रिंस बनना है. நமக்கு பிரின்ஸ் ஆகணும். या तो नर से नारायण, नारी से இல்லன்னா நரசநாராயண், நாரிலிருந்து लक्ष्मी बनना है. லக்ஷ்மி ஆகணும். बच्चों को समझाया गया है குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது कि भक्ति मार्ग की बातें बिल्कुल अलग है. பக்தி மார்க்கத்தினோட விஷயங்கள் கம்ப்ளீட்டாக தனியானதா இருக்கு, செப்பரேட் ஆனதாக இருக்குது. भक्ति मार्ग में ध्यान दीदार को ही बहुत कुछ समझते हैं. பக்தி மார்க்கத்துல இந்த தியானத்துக்கு போகிறது சாட்சாத்காரம் பண்ணிக்கிறது இதேதான் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சுக்கிறாங்க. ज्ञान मार्ग में ध्यान दीदार और साक्षात्कार को कोई महत्व नहीं देते. ஞான மார்க்கத்துல தியான தீதார் பிறகு சாட்சாத்காரத்துக்காக எந்த மகத்துவமும் இல்ல, மகத்துவம் இல்ல. कोई कहते हैं हम भगवान को तब मानेंगे कि साकार में आया हुआ है जब हमको साक्षात्कार हो. யாராவது இப்படி சொல்றாங்க, நம்ம பகவானை எப்போ ஏத்துக்குவோம்னா எப்போ நமக்கு சாட்சாத்காரம் ஆகுமோ, இப்ப பகவான் சாக்காரத்துல வந்திருக்காங்கன்றது நம்ம எப்போ ஏத்துப்போம்னா எப்போ சாட்சாத்காரம் ஆகுமோ அப்போ நம்ம ஏத்துக்குவோம் சொல்லி சொல்லுவாங்க. तो बाबा कहते हैं उनको चलाए देना चाहिए. பாபா சொல்றாங்க அவங்க அப்படிப்பட்டவங்கள விட்டுடணும். क्या? என்ன? जाओ போங்க. भगवान के ज्ञान को तुम सुनना नहीं चाहते. பகவானோட ஞானத்தை நீங்க கேக்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல. तीसरा नेत्र लेना नहीं चाहते. மூணாவது கண்ணை எடுத்துக்கிறதுக்காக விருப்பம் இல்ல. भगवान को कैसे समझेंगे? பகவானை எப்படி कैसे புரிஞ்சுக்குவீங்க, जानेंगे? எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? साक्षात्कार तो अल्पकाल का होता है. சாட்சாத்காரம் கொஞ்ச நேரத்துக்கானது இருக்கும். प्रिंस और प्रिंसेस भी பிரின்ஸ் பிறகு பிரின்சஸ் கூடயும் पिछाड़ी में बनेंगे. கடைசியில ஆகுவீங்க. क्या? என்ன? पहले क्या बनेंगे? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுவீங்க? पहले तो नर से नारायण
ஃபர்ஸ்ட் நரசே நாராயண், நாரியிலிருந்து लक्ष्मी बनेगी। லக்ஷ்மி ஆகுவீங்க. ये तुम्हारा पहला पहला ऑब्जेक्ट है, एम ऑब्जेक्ट। இது உங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம் ஆப்ஜெக்டா இருக்குது, லட்சியமா இருக்கு. बाद में जो अगला जन्म होगा நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஜென்மம் तो ஏற்படும். उसमें पहले प्रिंस प्रिंसेस बनेंगे और बड़े होकर அதுல ஃபர்ஸ்ட் இளவரசன் இளவரசி ஆகுவீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் नारायण बनेंगे। நாராயணன் ஆகுவாங்க. नर से डायरेक्ट नारायण तो நரசே டைரக்ட் நாராயணம்னு नहीं बनेंगे। ஆக மாட்டீங்க. तो प्रिंस बनने में ही खुश नहीं हो जाना चाहिए। அதாவது பாபா சொல்றாங்க வெறும் பிரின்ஸ் ஆகிறதுலயே குஷியாக கூடாது. कि हम तो जाकर के நாம போய் प्रिंस प्रिंसेस बनेंगे। இளவரசன் இளவரசி ஆகுவோன்றதுலயே குஷியாக கூடாது. ब्रह्मा बाबा को क्या खुशी रहती थी பிரம்மா பாபாக்கு என்ன குஷி இருந்தது? कि मैं जाकर के नई दुनिया में நான் போய் புது உலகத்துல प्रिंस बनूंगा। பிரின்ஸ் ஆகுவேன். और बाबा क्या कहते हैं? அப்ப பாபா என்ன சொல்றாங்க? पिछाड़ी में प्रिंस बनेंगे, லாஸ்ட்ல பிரின்ஸ் ஆகுவீங்கன்னா इसमें खुश नहीं हो जाना चाहिए। இதுல குஷி ஆக கூடாது. ये कोई कापारी खुशी नहीं है। இது ஒண்ணு காப்பாரி குஷி கிடையாது. காப்பாரி குஷி என்ன மண்டை மேல அப்படின்னா அதை விட மேல இருக்கக்கூடிய குஷி அப்படின்னா தனிப்பட்ட குஷியா இருக்குது. कापारी खुशी किस बात में है? இந்த காப்பாரி குஷி எந்த விஷயத்துல இருக்குது? नर से नारायण जैसे बने और नारी से நரசே நாராயண் போல ஆகிறது, பிறகு நாரி போல் நாரிலிருந்து लक्ष्मी जैसे बने। லக்ஷ்மி போல ஆகுறதுல. क्योंकि प्रिंस बनेंगे तो शरीर छोड़ना पड़ेगा। ஏன்னா பிரின்ஸ் ஆகினீங்கன்னா சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கும். और नर से नारायण नारी से लक्ष्मी बनेंगे तो शरीर छोड़ने की பிறகு நரசே நாராயண் நாரி से லக்ஷ்மி ஆனீங்கன்னா சரீரத்தை விடுற விஷயம் बात ही नहीं। அதோட விஷயமே இல்ல. हाँ, शरीर रिजुविनेट हो जाएगा। ஆமா, சரீரம் என்ன இருக்குதோ அது ரிஜுவினேட் ஆயிடும். कंचन काया बन जाएगी, निरोगी शरीर बन जाएगा। கஞ்சன் காயா ஆகும், ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடியதான சரீரம் கிடைக்கும். तो ये तो खुशी की बात है ना। அப்போ இது குஷினோட விஷயமா இருக்கு இல்லையா? इसके लिए फिर याद में रहना चाहिए। பாபா சொல்றாங்க இதுக்காக நினைவுல இருக்கணும். याद करते करते நினைவு செய்ய செய்ய हम ऐसे सतो प्रधान बन जाएंगे। நம்ம இப்படி சத்தோ பிரதானம் ஆயிடுவோம். क्या? என்ன? याद करते करते நினைவு செய்ய செய்ய हम ऐसे सतो प्रधान बन जाए। ऐसे करते तो किस तरफ इशारा किया? நாங்க இப்படி சத்தோ பிரதானம் ஆகுவோம் சொல்லி சொல்றாங்க. இப்படி சொல்லி யார பற்றி குறிப்பிட்டு சொன்னாங்க? जो लक्ष्मी नारायण खड़े हुए हैं चित्र में, யாரு லக்ஷ்மி நாராயணர்கள் நின்னுட்டு இருக்காங்களோ சித்திரத்துல, उनकी तरफ इशारा किया। அவங்கள பற்றி பாபா குறிப்பிட்டு சொல்றாங்க. उनके नीचे राधा कृष्ण खड़े हुए हैं, அவங்களுக்கு கீழே ராதா கிருஷ்ணர்கள் நின்னுட்டு இருக்காங்க. वो पिछाड़ी की बात हो गई। அது லாஸ்ட் டைம் என்னோட விஷயம் ஆயிடுச்சு. पहले ஃபர்ஸ்ட் राधा कृष्ण जैसे प्रिंस प्रिंसेस को जन्म देने वाले ராதா கிருஷ்ணர்கள் போல பிரின்ஸ் பிரின்சஸ்க்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய लक्ष्मी नारायण, லக்ஷ்மி நாராயணர்கள் இருப்பாங்க. तो हम அப்போ நாம ऊंच प्रिंसेस बनेंगे। உயர்ந்த பிரின்சஸ் ஆகுவோம். क्या बात है? இது என்ன விஷயமாச்சு? अभी तो कहा प्रिंस बनना, இப்போ சொன்னாங்க பிரின்ஸ் ஆகிறது. इसमें खुश नहीं होना है। இந்த விஷயத்துல குஷி ஆக கூடாது. और अभी अभी बोलने लगे तो हम ऊंच प्रिंसेस बनेंगे।
பிறகு இப்போதான் சொல்றதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க, நம்ம உயர்ந்த பிரின்ஸ் ஆகுவோன்னு. किसने बोला? யாரு சொன்னாங்க? ब्रह्मा बाबा इंटरफियर करके बोल दिए। பிரம்ம பாபா நுழைஞ்சு சொல்லிட்டாங்க. बुद्धि में तो एडवांस ज्ञान है ही नहीं। ஏன்னா அவங்களோட புத்தியில அட்வான்ஸ் ஞானம் இல்லவே இல்ல. बच्चों को समझाया गया है कि भक्ति मार्ग बिल्कुल अलग है। குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது, பக்தி மார்க்கம் முழுமையாக தனியான மார்க்கம் ஆயிருக்குன்னு. और ज्ञान मार्ग பிறகு ஞான மார்க்கம் बिल्कुल अलग है। முழுமையா தனியானதாயிருக்கு. जहाँ ज्ञान होता है எங்க ஞானம் இருக்குமோ वहाँ भक्ति नहीं हो सकती। அங்க பக்தி இருக்க और முடியாது. जहाँ भक्ति है பிறகு எங்க பக்தியோ वहाँ ज्ञान नहीं हो सकता। அங்க ஞானம் இருக்க முடியாது. भक्ति का ज्ञान से कनेक्शन नहीं है। பக்தியோட கனெக்ஷன் ஞான கூட இல்ல. भक्ति का कनेक्शन किससे है? பக்தியோட கனெக்ஷன் எது கூட இருக்குது? और ज्ञान का कनेक्शन किससे है? பிறகு ஞானத்தினோட கனெக்ஷன் எது கூட இருக்கு? ज्ञान का कनेक्शन बाप से है। ஞானத்தினோட கனெக்ஷன் அப்பா கூட இருக்குது. भगवान बाप से ज्ञान आता है। பகவான் அப்பா இடமிருந்து ஞானம் வருது. और भक्ति மற்றும் பக்தி भक्ति रावण से आती है, अनेकों सिरों से आती है। பக்தி ராவணிடமிருந்து வருது, நிறைய தலைகள் இருக்கக்கூடியவங்கள் இடமிருந்து வருது. इसलिए நிறைய தலைகள் இருந்து வருது. भक्ति दुर्गति है। அதனாலதான் பக்தி துர்கத்தியா இருக்குது. कोई स्त्री है, இப்போ ஒரு பெண் இருக்காங்க, एक पति है तो कहेंगे सदवा। ஒரு கணவன் இருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு சொல்வாங்க சதுவா. पति ने शरीर छोड़ दिया கணவன் शरीर விட்டுட்டாங்க, तो क्या कही जाती है? அப்போ என்னன்னு சொல்லப்படுகிறாங்க? विधवा। விதுவே. और भारत में अगर विधवा ने दूसरा शादी कर ली ஒருவேளை பாரத்ல விதுவே போய் ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னா तो और ही खराब मानो। அப்போ இன்னும் கெட்டவங்க அந்த ரூபத்துல பாப்பாங்க. கெட்ட விஷயம்னு சொல்லப்படும். दूसरा पति हो गया। ரெண்டாவது பத்தி ஆயிட்டாங்க கணவன். पहले पति के स्वभाव संस्कार ஃபர்ஸ்ட் பத்தியினோட ஹஸ்பண்டினோட சுபாவ சம்ஸ்காரம் खून ரத்தம் रमा हुआ है। அது எப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்குது. अब दूसरे पति का स्वभाव संस्कार और खून रम जाता है। இப்போ ரெண்டாவது கணவனோட சுபாவ சம்ஸ்கார ரத்தம் என்றது அவங்களுக்குள்ள வந்துடுது. तो बात बनती रहेगी या बिगड़ती रहेगी? அப்போ பேச்சுன்றது நல்லதாக ஆயிட்டு இருக்குமா இல்லன்னா அது கெட்டு போயிட்டு இருக்குமா? और ही बिगड़ती। இன்னமும் கெட்டு போகும்னு சொல்றாங்க. கெட்டு போயிட்டே தான் இருக்கும்னு சொன்னாங்க. एक அப்போ நிறைய பேரு माना दुर्गति அப்படின்னா துர்கதி, और एक பிறகு ஒருத்தருன்னா माना सदगति। அப்படின்னா சத்கதி. ज्ञान है सदगति। ஞானமா இருக்குது சத்கதி. जानकारी सच्चाई की இப்போ உண்மையான விஷயத்துக்கான ஜான்காரி அப்படின்னா தகவல், वो है सदगति। அதான் இருக்குது சத்கதி. ये सच्चाई की जानकारी सच बाप ही दे सकता है। இந்த உண்மைக்கான இன்ஃபர்மேஷன் என்றது உண்மையான அப்பா அல்லதான் கொடுக்க முடியும். इस दुनिया में झूठ खंड है। இந்த உலகத்துல பொய்யான கண்டமா இருக்கு. झूठ की दुनिया में पैदा होने वाले सब பொய்யான கண்டத்துல ஜென்ம எடுத்துக்க கூடியவங்க எல்லாருமே झूठे, எல்லாருமே பொய்யானவங்க இருக்காங்க. एक सच्चा, ஒருத்தர் உண்மையானவங்க, बाकी सब झूठे। மத்தவங்க எல்லாருமே பொய்யானவங்க. इसलिए एक सत्यनारायण की कथा गाई जाती। அதனாலதான் ஒரு சத்யநாராயணனோட கதையை பற்றி பாடப்படுகிறது.
सत्यनारायण के साथ सत्य लक्ष्मी की भी कथा नहीं गाई जाती। சத்யநாராயணன் கூட சத்ய லக்ஷ்மியினோட கதை கூடயும் பாடப்படுகிறதில்ல. ज्ञान देने वाला ज्ञान सागर बाप ही है। ஞானத்தை கொடுக்க கூடியவர் ஞான கடல் அப்பாதான் இருக்காங்க. कभी यह चाहना नहीं होना चाहिए எப்பவுமே இந்த ஆசையை வச்சுக்க கூடாது कि हमको ध्यान दीदार या साक्षात्कार हो जावे। நமக்கு சாட்சாத்காரம் பிறகு இந்த தியானத்துக்கு போகிறதெல்லாம் ஆயிடணும்னு சொல்லி ஏற்பட இருக்க கூடாது. ये तो भक्ति मार्ग में भक्तों को होता है। இது பக்தி மார்க்கத்துல பக்தர்களுக்கு ஆயிட்டே தான் வந்து இருக்குது. क्या என்ன ध्यान दीदार और साक्षात्कार होता है। இப்போ இந்த தியானத்துக்கு போகிறது சாட்சாத்காரம் பண்ணிக்கிறது இதெல்லாமே ஆயிட்டே தான் வந்து இருந்தது. सदगति तो किसी की हुई नहीं। யாருக்குமே சத்கதி என்றது கிடைக்கல. तुलसीदास को, सूरदास को, मीरा को, रैदास भगत को, துளசிதாஸ் சூர்தாஸ் ரஹதாஸ் அந்த பக்தர்களுக்கு साक्षात्कार हुए। அந்த பக்தர்களுக்கு என்னன்னா சாட்சாத்காரம் ஆச்சு. ब्रह्मा बाबा को भी साक्षात्कार हुए। பிரம்மா பாபாக்கு கூடயும் சாட்சாத்காரம் ஆச்சு. गति तो हुई नहीं। ये सब है भक्ति मार्ग। பாபா சொல்றாங்க இதெல்லாம் இருக்குது பக்தி மார்க்கம். भक्ति मार्ग से दुर्गति और ज्ञान मार्ग से सदगति। பக்தி மார்க்கம் மூலமாக துர்கதி பிறகு ஞான மார்க்கம் மூலமாக சத்கதி. माना एक बाप से सदगति அப்படின்னா ஒரு அப்பா மூலமாக சத்கதி और अनेक मनुष्य गुरुओं से பிறகு நிறைய மனித குருக்கள் மூலமாக दुर्गति। துர்கதி. तो जो ध्यान दीदार वाले हैं அதாவது யாரு தியானத்துக்கு சாட்சாத்காரம்க்கெல்லாம் போறாங்க वो इतना उठाए नहीं सकेंगे। அவங்களால அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ध्यान दीदार की जिनको इच्छा है யாருக்கு இந்த சாட்சாத்காரம் எல்லாம் பண்ணிக்கிறதுக்காக தியானத்துக்கு போகிறதுக்காக விருப்பம் இருக்கு कि हमको साक्षात्कार हो जावे तब हम मानेंगे நமக்கு சாட்சாத்காரம் ஆயிடுச்சுன்னா அப்ப நம்ம ஏத்துக்குவோன்றது कि இருக்கும். भगवान आया हुआ है साकार में। பகவான் வந்திருக்காங்க சாக்காரத்துலன்னு. तो भले उनको ज्ञान सुना भी दिया जाए அப்போ பலே அவங்களுக்கு ஞானத்தை சொன்னாலும் तो भी ज्ञान को उतना उठावेंगे नहीं। ஆனாலும் ஞானத்தை அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும் कि पहले हम कुछ नहीं जानते थे। முன்னாடி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கலன்னு. अभी बाप मिला है இப்போ அப்பா கிடைச்சிருக்காங்க. तो सारा ज्ञान बुद्धि में बैठ गया। அப்போ எல்லா ஞானம் புத்தியில உட்காந்துடுச்சு. बच्चे जानते हैं पहले हम कुछ नहीं जानते थे। குழந்தைகளுக்கு தெரியும் ஆனா முன்னாடி நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கல. पहले माने कब? முன்னாடி என்ன எப்போ? पहले माने जब बेसिक नॉलेज में थे முன்னாடி என்ன எப்போ பேசிக் நாலேஜ்ல இருந்தோமோ तब அப்போ. इतना कुछ भी नहीं जानते थे அந்த அளவுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கல. और अभी बाप मिला। பிறகு இப்போ அப்பா கிடைச்சிருக்காங்க. बेसिक नॉलेज किससे मिलती है? பேசிக் நாலேஜ் யாரிடமிருந்து கிடைக்குது? माँ से मिली। அம்மாயிடமிருந்து கிடைச்சது. तो कुछ नहीं जानते थे। அப்போ எதுவுமே தெரியல. जैसे छोटे छोटे बच्चे प्राइमरी स्कूल में पढ़ते हैं எப்படி சின்ன சின்ன குழந்தைகள் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறாங்க और वही बच्चे हायर क्लासेस में पढ़ते हैं जाकर। பிறகு அந்த குழந்தைகள் தான் போய் ஹையர் கிளாसेसல படிக்கிறாங்க. तो टैली करते हैं அப்போ டாலி பண்றாங்க. कि प्राइमरी स्कूल में तो हम कुछ भी नहीं जानते थे। பிரைமரி ஸ்கூல்ல நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கல. अब तो हमें बहुत जानकारी हो गई है। இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்சு போயிடுச்சு. ऐसे ही यहाँ बेहद அதே மாதிரிதான் இங்க எல்லையர் அப்பாற்பட்ட ரூபத்துல बेसिक नॉलेज है பேசிக் நாலேஜ் वो बेसिक नॉलेज है। அது பேசிக் நாலேஜ் ஆயிருக்குது.
ஹையர் நாலேஜ் கிடையாது. ऊंचा ज्ञान உயர்ந்த ஞானம் जरूर ऊंचे से ऊंचे बाप से मिलता है. கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா இடம் இருந்து கிடைக்குது. उस ज्ञान से होती है सदगति. அந்த ஞானம் மூலமா ஆகுது சத்கதி. बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும் कि बाबा ही बच्चों को सब कुछ देंगे. பாபா தான் குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுப்பாங்கன்னு. ढेर के ढेर बच्चे हैं, क्या क्या बैठ पूछेंगे. நிறையதிலும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, என்னெல்லாம் உட்கார்ந்து கேட்பீங்க. हर एक को घर बैठे ही सब समझाने मिल जाती है. ஒவ்வொருத்தருக்கு கூடயும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்பவே எல்லாமே தெரிஞ்சு போயிடுது, புரிய வைக்கப்படுகிறது. और बाप ही सब कुछ जानते हैं. பிறகு அப்பாக்கு தான் எல்லாமே தெரியும். बच्चे तो जन्म मरण के चक्र में आते हैं. குழந்தைகள் ஜனன மரண சக்கரத்துல வராங்க. तो पूर्व जन्म की बातें सब அப்போ கடந்த ஜென்மத்தினோட விஷயங்கள் எல்லாமே भूल जाते हैं. மறந்து போயிடுறாங்க. और आत्मा रूपी जो बच्चे हैं उनका बाप सुप्रीम सोल शिव. பிறகு ஆத்மா ரூபமான குழந்தைகள் அவங்களோட அப்பா சுப்ரீம் சோலு. जन्म मरण के चक्र में आते नहीं है. அவங்க ஜனன மரண சக்கரத்துல வர்றதில்ல. तो उनके तो कुछ भूलने का सवाल है ही नहीं. அப்போ அவங்க மறந்து போகிற விஷயம் என்றது இல்லன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கேள்வி என்றது இல்ல, उनके लिए कहा जाता है அவங்களுக்காக சொல்லப்படுகிறது कि वो अंतर्यामी. அவங்க அந்தர்யாமி ஆயிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடியவர். बच्चे कुछ नहीं जानते हैं तो फिर पूछेंगे क्या. குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாதுன்னா என்ன கேட்பீங்க. पूछने का कुछ रहता ही नहीं. கேக்குறதுக்காக எதுவுமே இருக்கிறது இல்ல. हाँ कहीं शादी में जाना है, नहीं जाना है. ஆமா, சில இடத்துல எப்படின்னா திருமணத்துக்கு போகணும் இல்லன்னா போக கூடாது, वो पूछ सकते हैं. அத கேட்கலாம். शादी में जाए या न जाए. கல்யாணத்துக்கு போகலாமா இல்லையான்னு. कहीं शादी में जाएंगे वहाँ खावेंगे नहीं तो कहेंगे यहाँ से भाग जाओ. இப்போ கல்யாணத்துக்கு போகிறீங்க, அங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்வாங்க, இங்கிருந்து ஓடி போங்க. तो ऐसी हालतों में पूछना पड़ता है. அதாவது இப்படிப்பட்ட நிலைமைகள்ல கேட்க வேண்டியதாக வருது. इस हालत में हम क्या करें. இப்படிப்பட்ட நிலைமைகள்ல நம்ம என்ன செய்யறதுன்னு. जावेंगे போகுவாங்க, खाना नहीं खावेंगे. இப்போ போகுவீங்க, சாப்பாடு சாப்பிடாம இருந்தீங்க, तो उनको अच्छा नहीं लगेगा. அப்போ அவங்களுக்கு குஷி ஆகாது. हो सकता भगाए देने. இப்படியும் ஆகலாம், உங்களை துரத்திடலாம். तो जावे या नहीं जावे. அப்ப என்ன செய்யறது, போகிறதா இல்லன்னா வேண்டாமா. पूछना चाहिए. கேட்கணும். बाकी सृष्टि चक्र की हर बात बाबा समझाते रहते हैं. மற்றபடி சிருஷ்டி சக்கரத்தினோட ஒவ்வொரு விஷயம் பாபா புரிய வச்சுட்டே தான் இருக்காங்க, வச்சுட்டே தான் இருப்பாங்க. आस पूरी करने वाला एक ही है. ஆசையை நிறைவேற்றக்கூடியவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. मुक्ति और जीवन मुक्ति क्या चीज है. முக்தி பிறகு ஜீவன் முக்தி என்ன பொருளா இருக்குது, दुनिया में तो कोई नहीं जानते. உலகத்துல யாருக்குமே தெரியாது. दुनिया के गुरु क्या बताते हैं मुक्ति के बारे में. உலகத்தினோட குருக்கள் என்னன்னு சொல்றாங்க முக்தி பற்றி. वो बताते हैं आत्मा हमेशा के लिए जन्म मरण के चक्र से அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா
ஜனன மரண சக்கரத்துல வர்றது சதா காலத்துக்காக मुक्त हो जाएगी। முக்தி ஆயிடுவாங்க அப்படின்னா விடுதலை கிடைச்சிடும்னு. आत्मा तो अविनाशी है। அரே ஆத்மா அவினாஷியா இருக்கு. अविनाशी आत्मा அவினாஷி ஆத்மா इस दुनिया के चक्र से हमेशा के लिए मुक्त हो जाए, இந்த உலகத்தினோட சக்கரத்திலிருந்து சதா காலத்துக்காக முக்தி அடைகிறது. जैसे वो कहते हैं कि आत्मा परमात्मा में लीन हो जाएगी। எப்படி அவங்க சொல்றாங்க ஆத்மா பரமாத்மாக்குள்ள மூழ்கிடும்னு, ஒன்றிடும்னு. जैसे चुल्लू भर पानी எப்படி கைப்பிடி அளவுக்கு தண்ணி सागर से लिया और सागर में मिला दिया, கடல்ல இருந்து எடுத்தீங்க, பிறகு கடல்லையே அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க. तो वो पानी तो वापस नहीं आ सकता। அப்ப அந்த தண்ணி திரும்பி வர முடியாது, வராதுன்னு சொல்றாங்க. तो वो चुल्लू भर पानी அதாவது அந்த கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய தண்ணி उसका अपना अस्तित्व हुआ या नहीं हुआ? அதுக்கு தன்னோட ஏதாவது இருந்ததா, மிஞ்சமாக இருக்குமா என்ன? उसका तो अस्तित्व ही खत्म हो गया। அதோடது அந்த பர்சனாலிட்டி என்றது முடிஞ்சு போயிடும். आत्मा फिर अविनाशी कैसे कही जाए? ஆத்மாவை அவினாஷின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? बाप कहते हैं आत्मा में अविनाशी पार्ट भरा हुआ है। அப்பா சொல்றாங்க ஆத்மாக்குள்ள அவினாஷி பாட்டு நிறைஞ்சிருக்குது. जैसे रिकॉर्ड में पार्ट भरा हुआ होता है, जब जब बजाएंगे எப்படி ரெக்கார்ட்ல பாட்டு நிறைஞ்சிருக்கோ, எப்பெல்லாம் பிளே எப்பெல்லாம் நீங்க போடுவீங்களோ तो वही गीत बजेगा। அந்த பாட்டு தான் பிளே ஆகும். ऐसे ही அதே மாதிரி आत्मा தான் में 84 जन्मों का ஆத்மால 84 ஜென்மங்களோட पार्ट भरा हुआ है। பாட்டு நிறைஞ்சிருக்குது. इससे सृष्टि रूपी रंगमंच पर இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல ये आत्मा रूपी रिकॉर्ड இந்த ஆத்மா ரூபமான ரெக்கார்டு जैसे ही रखा जाता है, எப்படி வைக்கப்படுகிறதோ पार्ट बजना शुरू हो जाता है। பாட்டு பிளே ஆகிறதுக்கு ஆரம்பமாயிடுது. समय की सुई जैसे जैसे आगे बढ़ती जाती है, நேரத்தினோட ஊசி எப்படி அது முன்னாடி போயிட்டு இருக்குமோ, जन्म जन्मांतर का पार्ट ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட பாட்டு खुलता जाता है। அது ஓபன் ஆயிட்டே போகும். तो आत्मा तो अविनाशी है, அதாவது ஆத்மா அவினாஷியா இருக்குது पार्ट के आधार पर। பாட்டினோட ஆதாரப்படி. सदा काल के लिए आत्मा की मुक्ति சதா காலத்துக்காக ஆத்மாவினோட முக்தி नहीं हो सकती। ஆத்மாக்கு முக்தி கிடைக்காது. और कहते हैं जीवन मुक्ति। பிறகு சொல்றாங்க ஜீவன் முக்தி. कि जीवन भी रहे இந்த வாழ்க்கை கூடயும் இருக்கிறது, और मुक्ति हो जाए பிறகு முக்தி கிடைச்சிடுது दुख दर्दों से। துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து. सो तो भगवान बाप ही आकर के देवेंगे। அது பகவான் அப்பா தான் வந்து கொடுப்பாங்க. इस दुनिया में कोई गुरु गुसाई ऐसा नहीं हुआ। இந்த உலகத்துல எந்த குரு குசாய்கள் கூடயும் இப்படி இருக்கல. वो खुद भी मृत्यु को प्राप्त होते हैं, तो जीवन कहाँ रहा? அவங்க சுயமே மரணத்தை அடையிறாங்க, அப்போ இந்த வாழ்க்கைன்றது எங்கிருந்து இருந்தது? जब जीवन ही नहीं रहा இப்போ வாழ்க்கையே இல்லைன்னா तो मुक्ति की बात ही नहीं। அப்போ முக்தியினோட விஷயமே இல்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க मैं तुमको ऐसी पढ़ाई पढ़ाता हूँ, நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட படிப்பை சொல்லி கொடுக்கறேன், ऐसा राजयोग सिखाता हूँ அப்படிப்பட்ட ராஜயோகத்தை கத்து கொடுக்கறேன், कि तुमको शरीर छोड़ने की दरकार ही नहीं। உங்களுக்கு शरीर விடுற அவசியமே இல்ல. शरीर तुम्हारा உங்களோட சரீரம் निरोगी बन जाएगा, ஆரோக்கியமாக ஆயிடும், ஆரோக்கியமானதாக ஆயிடும், कंचन काया हो जाएगी। கஞ்சன் காயா ஆயிடும். आत्मा और शरीर रूपी नैया दोनों का ஆத்மா பிறகு சரீர ரூபமான இந்த ஒரு தோணி என்ன இருக்குதோ அப்படின்னா இந்த படகு
இது ரெண்டுத்து கூடயும் पार ले जाने वाला खेवैया கடந்து அழிச்சிட்டு போகக்கூடிய படகோட்டி एक ही बाप है ஒரு அப்பா தான் இருக்காங்க, और कोई भी नहीं। வேற யாருமே இல்ல. वो ही आकर के आस पूरी करते हैं, அவங்க தான் வந்து ஆசைய நிறைவேற்றுறாங்க. मुक्ति और जीवन मुक्ति की। முக்தி பிறகு ஜீவன் முக்தியினோடது. तो मुक्ति அப்ப முக்தி माना दुख दर्दों से मुक्ति। அப்படின்னா துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தி. हजारों साल से मनुष्य गुरुओं ने कितनी पढ़ाइयाँ पढ़ाई, 1000 வருஷங்கள் இருந்து இந்த மனித குருக்கள் எத்தனை படிப்பை படிக்க வச்சிருக்காங்க. दुख दर्दों से न खुद मुक्त हुए துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து சுயம் கூடயும் முக்தியை அடையல, और न अपने फॉलोअर्स को मुक्त பிறகு தன்னோட ஃபாலோவர்ஸ்க்கு கூடயும் முக்தி कर என்றது पाए। அவங்களுக்கு கூடயும் முக்தியை கொடுக்க முடியல. बाप आकर कहते हैं मैं इस संगम युग में एक बार ही आता हूँ, அப்பா வந்து சொல்றாங்க, நான் இந்த சங்கம் யுகத்துல ஒரு தடவை தான் வரேன், और एक ही जन्म में सारी दुनिया की मुक्ति பிறகு ஒரு ஜென்மத்திலேயே முழு உலகத்துக்கு முக்தி, और जीवन मुक्ति பிறகு ஜீவன் முக்தி दे करके जाता हूँ। கொடுத்துட்டு போகிறேன். ऐसी कोई भी मनुष्य आत्मा नहीं बचेगी இப்படி எந்த மனித ஆத்மா கூட இப்படி இருக்கிறது இல்ல, जो कम से कम एक जन्म की जीवन मुक्ति प्राप्त न करे। எப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஜென்மத்தினோட ஜீவன் முக்தி அடையாம இருக்கிற போல யாருமே இருக்க மாட்டாங்க. तो मुक्ति जीवन मुक्ति क्या चीज है कोई जानते नहीं है। அதாவது முக்தி ஜீவன் முக்தினா என்னன்றது அது என்ன பொருளா இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. बाप तो सब कुछ जानते हैं, அப்பாக்கு எல்லாமே தெரியும், उनको नॉलेजफुल ज्ञान का सागर कहा जाता है। அதனாலதான் அவங்களுக்கு நாலேஜ்ஃபுல் ஞான கடலன்னு சொல்லப்படுகிறாங்க. वो भगवान है, அந்த பகவானா இருக்காங்க, मनुष्य सृष्टि का बीज रूप। மனித சிருஷ்டிக்கு விதை. काहे का बीज रूप? எந்த விஷயத்துக்கான பீஜ ரூபம்? मनुष्य सृष्टि का बीज रूप। மனித சிருஷ்டிக்கு விதை இருக்காங்க. आत्माओं का बीज नहीं बताया, ஆத்மாக்களோட விதைன்னு சொல்லல, आत्माओं के झाड़ का बीज नहीं बताया। ஆத்மாக்களோட மரத்துக்கு விதைன்னு சொல்லல. काहे का बीज? எந்த விஷயத்துக்கான விதையா இருக்காங்க? जो मनुष्य शक्ति है மனித சிருஷ்டி என்ன இருக்கு, उसका बीज रूप है भगवान पाप। அதுக்கு விதையா இருக்காங்க பகவான் அப்பா. उनको ही அவங்களுக்கு தான் सत्य चैतन्य कहा जाता है। உண்மையானவர் சைத்தன்யமானவர்னு சொல்லப்படுகிறாங்க. वो बीज அந்த விதை जो मनुष्य शक्ति का बीज है யாரு மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க, वो सत्य है। அவங்க உண்மையானவர் ஆயிருக்காங்க. उसी की सत्यनारायण की कथा गाई जाती है। அந்த ஒருத்தரனோட சத்யநாராயணனோட கதை தான் பாடப்படுகிறது. और बाकी कोई அவரோடது தான் சத்யநாராயண கதை பாடப்படுகிறது. மற்றபடி யாருக்குமே भी सत्य नहीं है। மற்றபடி யாருமே உண்மையானவங்க இல்ல. वो चैतन्य है, அவங்க சைத்தன்யமா இருக்காங்க, जड़ नहीं है। ஜடம் இல்ல. बुद्धि जड़मयी बुद्धि नहीं है। புத்தி ஜடமான புத்தி இல்ல. चित्त शक्ति से भरी पूरी बुद्धि है। சைத்தன்யமான சக்தியிலிருந்து எப்படின்னா நிறைஞ்சிருக்கிற புத்தியா இருக்குது. तो बताओ அப்போ சொல்லுங்க, बीज में क्या नॉलेज होगी? விதையில என்ன நாலேஜ் இருக்குது? बीज में सारे ही वृक्ष की नॉलेज होगी। விதையில முழு மதத்தினோட நாலேஜ் இருக்கும், झाड़ की नॉलेज होगी ना। மரத்தினோட நாலேஜ் இருக்கும் இல்லையா? मनुष्य में सारे मनुष्य सृष्टि रूपी झाड़ की नॉलेज है। மனிதனுக்குள்ள முழு மனித சிருஷ்டியினோட அந்த மரத்தினோட ஞானம் இருக்குது.
कोई ध्यान में जाती है, இப்ப யாராவது தியானத்துக்கு போகிறாங்க, भोग ले जाती है, போகத்தை எடுத்துன்னு போறாங்க. तो ऐसे ऐसे जो पार्ट बजाने वाली हैं, இப்படி எல்லாம் யாரு பாட்டு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. उन बातों में उनका आशिक नहीं हो जाना चाहिए. இந்த விஷயத்துல அவங்களுக்கு அட்ராக்ட் ஆக கூடாது, அவங்க மேல அர்ப்பணம் ஆக கூடாது. क्या? अरे அரே ये तो भगवान के पास जाती है भोग लगाने. அரே இவங்க பகவான் கிட்ட போகிறாங்க போகத்தை அர்ப்பணம் பண்றதுக்காக. इनकी तो कितनी ऊंची पहुंच है. இவங்க எங்க வரைக்கும் போய் உயர்ந்த ஸ்டேஜுக்கு போய் ரீச் ஆயிருக்காங்க. भगवान को दीदार करती है, பகவானோட சாட்சாத்கார அனுபவம் செய்யறாங்க. भगवान से बातें करके आती है. பகவான் கிட்ட பேசிட்டு வராங்க. वो समझते हैं ये तो बहुत ऊंची है. அப்ப அவங்களுக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப உயர்ந்தவங்க நினைச்சுக்கிறாங்க. लेकिन बाप क्या कहते हैं? ஆனா இங்க அப்பா என்ன சொல்றாங்க, उन पर आशिक होने की कोई जरूरत नहीं है. அவங்களுக்கு அர்ப்பணம் ஆகிற அவசியம் ஒன்னும் இல்ல. उनको याद तो है ही नहीं. அவங்களுக்கு நினைவே இல்ல. ध्यान दीदार में जाती है, साक्षात्कार में जाती है, तो वहाँ किससे बात करती है? இப்போ தியானத்துக்கு போகிறாங்க, சாட்சாத்காரம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க யாரோட நினைவு இருக்கும்? वहाँ बात किससे होती है? அங்க யாரு கூட பேசுறாங்க? அவங்க बाप से बात होती है क्या? அப்பா கூட பேசுறாங்க. ब्रह्मा बाबा से बातें करती है. பிரம்மா பாபா கிட்ட பேசுறாங்க. तो ब्रह्मा बाबा भगवान का रूप है क्या? அப்ப பிரம்மா பாபா என்ன பகவானோட ரூபமா? अगर भगवान का रूप होता, ஒருவேளை பகவானோட ரூபமாக இருந்ததுன்னா तो उनका फोटो रखने के लिए भी बाबा मना नहीं करते. அப்போ அவங்களோட போட்டோ வைக்கிறதுக்காக கூடயும் பாபா வேண்டான்னு சொல்றது இல்ல. ब्रह्मा को याद करने के लिए मना नहीं करते. இப்ப பிரம்மாவை நினைவு செய்யாதீங்கன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. तो ये कोई याद नहीं हुई. அப்ப இது ஒண்ணு நினைவு ஒண்ணு இல்ல. किसकी? யாரோடது? बाप की याद. அப்பாவோட ஞானம் நினைவு ஒண்ணு இல்ல. वो माँ का रूप है, அது அம்மாவோட ரூபமா இருக்குது. बाप का रूप அப்பாவோட ரூபம் नहीं है. இல்ல. वो मनुष्य सृष्टि का बीज नहीं है. அவங்க மனித சிருஷ்டிக்கு விதை இல்ல. யாரு? ब्रह्मा. பிரம்மா பாபா. वो मनुष्य सृष्टि का पहला पत्ता है. அவங்க மனித சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் இலை இருக்காங்களா? या बीज है? இல்லன்னா விதையா இருக்காங்களா? पहला पत्ता है. ஃபர்ஸ்ட் இலை இருக்காங்க. पत्ते पत्ते को स्नेह का पानी देने से ஒவ்வொரு இலைக்கு ஸ்நேகத்தினோட தண்ணி குடுக்கறதுனால कोई फायदा नहीं होगा. எந்த லாபமும் இல்ல. बगीचे का माली हो, இப்போ இந்த தோட்டத்துக்கு எஜமான் இருக்காங்க. और बगीचे में जो भी पौधे हैं, பிறகு அந்த ஒரு கார்டன்ல ஏதெல்லாம் செடிகள் இருக்கு, उनके पत्तों को पानी देता है. அந்த இலைகளுக்கு அதோட இலைகளுக்கு தண்ணி போடுறாங்க. और जड़ों में पानी பிறகு வேர்களுக்கு தண்ணி न दे, போடல. तो फायदा क्या होगा? அப்ப என்ன லாபம் ஆச்சு? फायदा होने वाला नहीं. எந்த லாபமும் ஆகிறது கிடையாது. जैसे आज की दुनिया में எப்படி இன்றைய உலகத்துல कितने हॉस्पिटल खुल रहे हैं, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் ஓபன் ஆயிருக்குது, कितने डॉक्टर बन रहे हैं, எத்தனை டாக்டர்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க, कितनी दवाइयाँ बन रही है, எத்தனை மெடிசன்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்குது, कितने मरीजों का इलाज हो रहा है, எத்தனை பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்குது. लेकिन बीमारियां ஆனா நோய்கள் और ही जास्ती बढ़ जाता है.
இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. அப்போ இது இலைகளுக்கு தண்ணி போடுறதாயிடுச்சு. என்ன செய்யறதுனால லாபமாகும்? இப்ப யாரு விதையா இருக்காங்க? सारी मनुष्य शक्ति का बीज है. முழு மனித சிருஷ்டிக்கு விதையா இருக்காங்க. उस बीज में जब पानी लगेगा, அந்த விதைக்கு எப்போ தண்ணி போடுவாங்களோ, स्नेह का जल लगेगा, ஸ்நேகத்தினோட தண்ணி எப்போ போடப்படுமோ, तो सारी सृष्टि எப்போ போடப்படுகிறதோ அப்போ முழு சிருஷ்டி रूपी झाड़, சிருஷ்டி ரூபமான மரம் सरसब्ज हो जाएगा. அது என்ன ஆயிடும்னா அது நல்லபடியாக அது வளரும் சொல்றாங்க. तो क्या करना है? அதாவது இப்போ என்ன செய்யணும்? तो करते नहीं. இப்போ என்ன செய்யணுமோ அது செய்யறது இல்ல. जो नहीं करना है वो ही करते जाते हैं. என்ன செய்யக்கூடாதோ அதே தான் செஞ்சுக்கிட்டே போறீங்க. तो दुनिया का उद्धार होने वाला அப்போ உலகத்தினோட உயர்வு ஆகக்கூடியது இல்ல. विक्रम तो विनाश हो ही नहीं सकते. விபரீத செயல்கள் விநாச ஆகவே முடியாது. पत्ते पत्ते को पानी देने से पाप कर्म भस्म. ஒவ்வொரு எல்லைக்கு தண்ணி போடுறதுனால பாவம் எரிஞ்ச சாம்பல் नहीं हो सकते. ஆக முடியாது. पाप कर्म तो तब ही भस्म होंगे, பாவ செயல்கள் அப்பதான் எரிஞ்சு சாம்பல் ஆகும் जब मनुष्य सृष्टि का जो बीज है, எப்ப மனித சிருஷ்டினோட விதையார் இருக்காங்க उस बीज में அந்த விதையில सुप्रीम सोल बाप मुकर्रर रूप से प्रवेश करते हैं. சுப்ரீம் சோல் அப்பா முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க. उस स्वरूप को पहचान करके அந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு और उसको याद करें. பிறகு அவங்கள நினைவு செய்யணும். स्नेह का पानी दें, ஸ்நேகத்தினோட தண்ணிய கொடுக்கணும். तो विकल्प विनाश होंगे. அப்போ விபரீத செயல்கள் விநாசமாயிடும். पाप कर्म भस्म होंगे. பாவ கர்மங்கள் எரிஞ்சு சாம்பலாகும். जो भी मनुष्य मात्र हैं इस दुनिया में, யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ இந்த உலகத்துல सब पाप पुण्य करने वाले हैं. எல்லாருமே பாவம் பிறகு புண்ணியத்தை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. कोई ऐसा मनुष्य है, இப்படி யாராவது மனிதர் இருக்காங்களா? कोई ऐसी मनुष्य आत्मा है யாராவது இப்படிப்பட்ட மனித ஆத்மா இருக்காங்களா? जो कभी पाप न करती हो? யாரு எப்பவுமே பாவம் செய்யாம இருக்கிற போல இருக்காங்களா? द्वापर कलयुग में आत्माएं जन्म लेती हैं, துவாபர கலியுகத்துல ஆத்மாக்கள் ஜென்ம எடுத்துக்கிறாங்க. तो पाप करती है या नहीं करती है? அப்ப பாவம் செய்யறாங்களா இல்லன்னா இல்லையா? करती है. செய்யறாங்க. पाप की दुनिया में जन्म लेंगे तो पाप பாவத்தினோட உலகத்துல ஜென்ம எடுத்திருக்காங்கன்னா பாவம் करना ही पड़ता है. செஞ்சுதான் தீருது. அப்படின்னா செஞ்சுதான் செய்ய வேண்டியதாக தான் இருக்கும். तो सारी मनुष्य आत्माएं, அப்போ முழு மனித ஆத்மாக்கள் 500-700 करोड़ मनुष्य आत्माएं 500 கோடி 700 கோடி மனித ஆத்மாக்கள் सब पाप आत्माएं बन जाती. எல்லாருமே பாவாத்மாக்கள் ஆயிடுறாங்க. पाप की दुनिया में सब पाप आत्माएं. பாவத்தினோட உலகத்துல எல்லாருமே பாவ ஆத்மாக்கள். तो उनको याद करने से पाप कर्म भस्म होंगे क्या? அப்போ அவங்கள நினைவு செய்யறதுனால பாவ செயல்கள் என்ன எரிஞ்சு சாம்பல் ஆகுமா? मनुष्य आत्माओं को मनुष्यों को याद करने से, மனித ஆத்மாக்களை நினைவு செய்யறதுனால जो खुद ही पापी है, யாரு சுயமே பாவிகளா இருக்காங்க उनका संग करने से அவங்களோட சங்கத்தினோட சாயத்தை செய்யறதுனால வர்றதுனால बुद्धि पवित्र बनेगी क्या? புத்தி பவித்திரம் ஆகுமா? पाप कर्म भस्म होंगे क्या? हो ही नहीं सकते. பாவ கர்மங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகுமா? ஆகவே முடியாது. हाँ, ये जरूर है. ஆமா, இந்த விஷயம் அவசியமாக இருக்கு. कि उन मनुष्य आत्माओं में से அந்த மனித ஆத்மாக்கள்ல जो सारे मनुष्य शक्ति रूपी झाड़ का बीज है,
யாரு முழு மனித சிருஷ்டி ரூபமான மரத்துக்கு விதையா இருக்காங்க, उसको अगर पहचान लिया जाए, அவங்கள ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, और संगम युग में उसे पहचान करके பிறகு சங்கமுகத்துல அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு उस बीज में அந்த விதையில उस सुप्रीम सोल बाप को அந்த சுப்ரீம் சோல் அப்பாவை याद किया जाए, நினைவு செஞ்சோம்னா, जो कभी भी जन्म मरण के चक्र में யாரு எப்பவுமே ஜனன மரண சக்கரத்துல नहीं आता है, வருவதில்ல, पाप और पुण्य नहीं करता है, பாவம் பிறகு புண்ணியத்தை செய்யறதில்ல, न पाप करता है பாவமும் செய்யறதில்ல, न पुण्य करता है। புண்ணியமும் பண்றதில்ல. ऐसे को याद करेंगे இப்படிப்பட்டவங்கள நினைவு பண்ணீங்கன்னா प्रैक्टिकल स्वरूप में, பிராக்டிக்கல் ஸ்வரூபத்துல बाप, टीचर, सदगुरु, அப்பா, டீச்சர், சத்குரு, साजन, सजनी के रूप में, कोई भी संबंध के रूप में याद करेंगे, காதலன், பிறகு காதலினோட ரூபத்துல எந்த உறவுல நினைவு செஞ்சீங்கன்னாலும் तो हमारे पाप कर्म जरूर அப்போ நம்மளோட பாவ செயல்கள் கண்டிப்பாக எரிஞ்சு சாம்பல் ஆகும். तो देखो அப்போ பாருங்க, ध्यान दीदार में पाप कर्म भस्म नहीं हो सकते। தியானம் பிறகு சாட்சாத்காரம் பண்ணிக்கிறதுனால பாவ செயல்கள் ஒண்ணு எரிஞ்சு சாம்பலாக முடியாது. बाबा के ज्ञान की पॉइंट्स भी नहीं सुन सकते। பாபாவோட ஞானத்தினோட பாயிண்ட்ஸ கூடயும் கேட்க முடியாது. ध्यान दीदार में जाने वाले தியானம் பிறகு சாட்சாத்காரத்துக்கு அனுபவம் செய்யறாங்க இல்லையா, அவங்க कोई नींद में होते हैं, இப்போ சிலர் தூக்கத்துல இருப்பாங்க, तो नींद में तो याद होती नहीं। அப்போ தூக்கத்துல நினைவுன்றது இருக்கிறது இல்ல. ध्यान दीदार இப்போ தியானம் பிறகு சாட்சாத்காரம் वो कोई याद की यात्रा नहीं है। அது நினைவினோட யாத்திரை ஒண்ணு இல்ல. सूक्ष्म वतन में भोग ले जाते हैं, சூக்ஷ்ம வத்தனத்துல போகம் எடுத்துன்னு போறாங்க, वो तो सिर्फ चिट चैट है। அது வெறும் சிட்சாட்டா இருக்குது. क्या என்ன, जैसे छोटे छोटे बच्चों को बहलाया जाता है ना, எப்படி சின்ன சின்ன குழந்தைகளை சமாதானப்படுத்துவாங்க இல்லையா, ऐसे बहलाने वाली बात है। அப்படி அது சமாதானப்படுத்துற விஷயம் ஆயிடுச்சு, उन बातों में नहीं அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற விஷயம் ஆயிடுச்சு. जाना चाहिए। அந்த விஷயங்கள்ல போக கூடாது. भोग का राज भी समझाया जाता है। போகத்தினோட ரகசியத்தை கூடயும் புரிய வைக்கப்படுகிறது. आत्मा कोई आती है, ஆத்மா ஏதாவது வருது, रोती है, அழுகுறாங்க, क्योंकि मेहनत नहीं की है तो पछताना होता है। ஏன்னா உழைக்கலன்னா அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். कि हमने तो पुरुषार्थ नहीं किया, நாம புருஷார்த்தம் செய்யல, हमने वर्षा तो लिया ही नहीं, நாம சொத்தை எடுத்துக்கவே இல்ல, और ही वर्षा हमने घुमाई दिया। இன்னும் சொத்து நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டோம். जीवन रहते ही तो पुरुषार्थ कर सकते हैं। வாழ்க்கை இருக்கிறப்பவே புருஷார்த்தம் செய்யற விஷயம் இருக்கும் இல்லையா, जीवन ही खत्म हो गया, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு, पुरुषार्थ पूरा हुआ नहीं, புருஷார்த்தம் கம்ப்ளீட்டே ஆகல, तो वर्षा गुम हो गया। அப்போ சொத்து என்ன ஆயிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுச்சு. नर से प्रिंस बनने का भी वर्षा गुम हो गया, நரிசே பிரின்ஸ் ஆகிற சொத்து கூடயும் மறைஞ்சு போயிடுச்சு. और नर से नारायण बनने का भी वर्षा பிறகு நரிசே நாராயண ஆகிற அந்த சொத்து கூடயும் गुम हो गया। மறைஞ்சு போயிடுச்சு. इसकी बात
யாரோட விஷயமா இருக்குது? है? सभी बीके वालों की बात, बेसिक नॉलेज में चलने वालों की बात. எல்லா பிகே காரங்களினோட விஷயம், பேசிக் நாலேஜ்ல நடக்கக்கூடியவங்களோட விஷயமா இருக்கு. वो ध्यान दीदार कोई बहुत कुछ समझते हैं. அவங்க தியானம் பிறகு சாட்சாத்காரத்தை தான் ரொம்ப உயர்ந்தது நினைச்சுக்கிறாங்க. ब्रह्मा बाबा की यही बात. பிரம்மா பாபாது கூடயும் இந்த விஷயம் தான். शरीर छूट गया, சரீரம் போயிடுச்சு. न नर से नारायण बने, न नर से प्रिंस बने. அவங்க நரச நாராயணும் ஆகல, இப்போ நரச பிரின்ஸ் கூடயும் ஆகல. वर्षा गुम हो गया. சொத்து மறைஞ்சு போயிடுச்சு. क्यों गुम हो गया? ஏன் மறைஞ்சு போயிடுச்சு? इसलिए गुम हो गया, ஏன் மறைஞ்சு போயிடுச்சுன்னா हमने बाप का माना ही नहीं. நாங்க அப்பாவோட பேச்சை கேட்கல. किसने? யாரு? कोई भी ब्राह्मणों ने जो बेसिक नॉलेज में चल रहे हैं. எந்த பிராமணர்கள் வேணாலும் இருக்கலாம், யாரு பேசிக் நாலேஜ்ல நடந்துட்டு இருக்காங்க, जो भी ब्रह्मा को फॉलो कर रहे हैं, யாரெல்லாம் பிரம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ब्रह्मा की बातों को फॉलो करने वाले, பிரம்மாவோட பேச்சுகளை ஃபாலோ செய்யக்கூடியவங்க. न ब्रह्मा ने वर्षा पाया, பிரம்மா கூடயும் சொத்தை அடையில. न उनको फॉलो करने वाले ब्राह्मणों ने பிறகு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பிராமணர்கள் கூடயும் वर्षा पाया. சொத்தை அடையில. इसलिए नहीं पाया ஏன் अடையலன்னா कि उन्होंने बाप का माना ही नहीं. ஏன்னா அவங்க அப்பாவோட பேச்சை கேட்கல. ब्रह्मा ने कब नहीं माना? எப்போ? பிரம்மா எப்போ கேட்கல? अरे माने तो तब அரே கேக்குற விஷயம் எப்போன்னா जब बाप को बाप के रूप में पहचाने. எப்போ அப்பாவை அப்பாவினோட ரூபத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்கணும். यज्ञ की आदि में யக்னத்தினோட ஆரம்பத்துல सब गुरुओं के पास घूमे, எல்லா குருக்கள் கிட்ட சுத்தினாங்க. बड़े बड़े विद्वान पंडित आचार्यों के पास घूमे, பெரிய பெரிய வித்வான் பண்டித் ஆச்சாரிகள் கிட்ட போய் சுத்தினாங்க. बनारस में गए, பனாரஸ்க்கு போனாங்க. उनके साक्षात्कारों का कहीं हल मिला? அவங்களோட சாட்சாத்காரங்களுக்கு எங்கேயாவது அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சதா? नहीं मिला. அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கல. और जिसके द्वारा हल मिला பிறகு யார் மூலமாக அவங்களுக்கு பதில் கிடைச்சதோ उसको बाप के रूप में पहचाना नहीं, அவங்கள அப்பாவோட ரூபத்துல அவங்கள தெரிஞ்சுக்கல. न पहचाना और न उसकी बात को माना. தெரிஞ்சுக்கவும் இல்ல, பிறகு அவங்களோட பேச்ச கூடயும் கேட்கல. बात नहीं मानी பேச்ச கேட்கலன்னா तो यज्ञ के आदि में झगड़ा हो गया. அப்போ யக்னத்தினோட ஆரம்பத்துல சண்டை ஏற்பட்டது. स्थापना के साथ साथ यज्ञ कुंड से विनाश ज्वाला ஸ்தாபன கூடயே யக்ஞ குண்டத்திலிருந்து விநாசத்தினோட நெருப்பு प्रज्वलित हो गई. அது வெளிப்பட்டது, வெளிவந்தது. तो बोला बाप का माना नहीं, பாபா சொல்றாங்க அப்போ அப்பாவோட பேச்ச கேட்கல. वर्षा घुमाए दिया. அப்போ சொத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அத லாஸ் பண்ணிட்டாங்க. बाप की मानते नहीं है அப்பாவோட பேச்ச கேட்கலன்னா तो फिर आंसू बहाते. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. यज्ञ के आदि में भी बाप का पार्ट था யக்னத்தினோட ஆரம்பத்திலயும் அப்பாவோட பார்ட் இருந்தது. और आज सो பிறகு ஆரம்பத்துல என்ன ஆச்சோ அதேதான் अंत में भी बाप का पार्ट है. கடைசியில கூடயும் அப்பாவோட பார்ட் தான். बाप आया हुआ है அப்பா வந்திருக்காரு बच्चों को वर्षा देने के लिए, मुक्ति जीवन मुक्ति का. குழந்தைகளுக்கு சொத்தை கொடுக்கறதுக்காக, முக்தி ஜீவன் முக்தியினோட சொத்தை लेकिन जो கொடுக்கறதுக்காக. बाप की नहीं मानते हैं, ஆனா யாரு அப்பாவோட பேச்ச கேக்குறது இல்லையோ, देहधारी गुरुओं के आधार पर चलते हैं, தேகதாரி குருக்களினோட ஆதாரப்படி நடக்கிறாங்க. वो फिर आंसू बहाते हैं. அவங்க என்ன செய்யறாங்கன்னா கண்ணீர் விடுறாங்க. चाहे वो बड़े बड़े ब्रह्मा कुमार क्यों न. இப்ப அவங்க பெரிய பெரிய பிரம்மா குமாரசா இருக்கலாம்.
जगदीश भाई ने प्रतिज्ञा की थी। ஜெகதீஷ் பாய் சத்தியம் பண்ணிருந்தாங்க. बेसिक नॉलेज में यज्ञ का बड़ा भाई माना जाता था। பேசிக் நாலேஜ்ல யக்னத்தினோட பெரிய அண்ணான்னு சொல்லி எத்துக்கப்பட்டிருந்தாங்க. बहुत ज्ञानी माना जाता था, बहुत पुस्तकें लिखी, ரொம்ப ஞானின்னு சொல்லி எத்துக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப புக்ஸ் எழுதிருந்தாங்க. बहुत विद्वान मानते थे, ரொம்ப வித்வானன்னு சொல்லி அவங்கள எத்துக்கப்பட்டிருந்தது. उनकी प्रतिज्ञा थी அவங்களோட சத்தியம் என்ன இருந்ததுன்னா, कि हम बाप को प्रत्यक्ष करके मानेंगे। நாங்க அப்பாவை பிரத்யக்ஷம் செஞ்சுதான் தீருவோம். फिर बीच में ही शरीर छूट गया। பிறகு நடுவுலயே சரீரம் போயிடுச்சு. दिमाग में ट्यूमर हो गया। புத்தில என்ன ஆயிடுச்சுன்னா டியூமர் வந்துடுச்சு. அப்படின்னா இந்த மண்டல டியூமர் ஏற்பட்டது. क्या कारण हुआ? என்ன காரணம்? என்ன காரணமாச்சு? बाप आया, அப்பா வந்திருக்காங்க. और बाप की बात मानी नहीं, बाप को पहचाना नहीं, அப்பாவோட பேச்ச கேட்கல, அப்பாவை और தெரிஞ்சுக்கல. ही उल्टी पढ़ाई पढ़ाना शुरू कर दिया। இன்னும் தலைகீழான படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆரம்பம் செஞ்சாங்க. तथाकथित ब्रह्मा कुमार कुमारियों, அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிரம்மா குமார் குமாரிஸ்க்கு कि शंकर पार्टी है, शंकर पार्टी अगर ये ज्ञान का पॉइंट सुनाती है तुम ऐसे जवाब दो। சங்கர் பார்ட்டி இருக்கு, இந்த பார்ட்டியா இருக்கு. சங்கர் பார்ட்டிக்காரங்க ஒருவேளை இந்த பேச்சு இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் இப்படி கொடுங்க. वो ज्ञान का पॉइंट सुनाती है तो तुम ऐसे जवाब दो। அந்த ஞானத்தினோட பாயிண்ட சொன்னாங்கன்னா நீங்க இப்படி பதில கொடுங்க. मुरली उठा के लाते हैं तो कह दो तुम ये तुम्हारी छपाई हुई मुरली है। முரளி எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுங்க, இது நீங்க பிரிண்ட் பண்ண வச்ச முரளி ஆயிருக்குது. ये कोई हमारी मुरली नहीं, இது நம்ம முரளி ஒண்ணு இல்ல. ऐसे ऐसे उल्टी पढ़ाई இப்படி எல்லாம் தலைகீழான படிப்பை சொல்லி கொடுத்தாங்க. बहुत दिमाग चलाया, ரொம்ப புத்திய யூஸ் பண்ணாங்க. एडवांस ज्ञान का कितना अपोजिशन कराया। அட்வான்ஸ் நாலேஜ் என்னோடது எவ்வளவு ஆப்போசிஷனை பண்ண வச்சாங்க. तो दिमाग में அப்போ இந்த தலையில என்ன ஆயிடுச்சுன்னா क्या हो गया? என்ன ஆயிடுச்சு? ट्यूमर हो गया। புத்தியில என்ன ஆயிடுச்சுன்னா டியூமர் ஏற்பட்டது. शरीर छोड़ना पड़ा, சரீரம் விட வேண்டியதாக வந்தது. अब वो आत्मा भटक रही। இப்போ அந்த ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்காங்க. एडवांस पार्टी के बच्चों में प्रवेश करती है அட்வான்ஸ் பார்ட்டினோட குழந்தைகள்ல பிரவேசம் செய்யறாங்க. और आंसू बहाती है, பிறகு கண்ணீர் விடுறாங்க. वो कुछ नहीं सकता। ஒண்ணுமே ஆக முடியாது. இப்போ क्या என்ன? आंसू बहाने से कोई फायदा இப்போ கண்ணீர் விடுறதுனால எந்த லாபமும் नहीं हो सकता। ஆகாது. इसलिए बाबा कहते हैं अब जल्दी जल्दी याद में रहो। அதனாலதான் பாபா சொல்றாங்க, இப்போ சீக்கிரமாக நினைவுல இருங்க. क्या என்ன? टाइम वेस्ट नहीं करो, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. गफलत में नहीं आओ, எப்படி என்ன கேர்லெஸ்னஸ்ல வராதீங்க. टाइम थोड़ा रह गया, டைம் கொஞ்சம் தான் இருக்குது. अब जल्दी जल्दी तीखी याद में रहो। இப்போ சீக்கிரமாக தீவிரமான நினைவுல இருங்க. पिछाड़ी में उतना याद ठहर नहीं सकेगी। கடைசியில நினைவுன்றது அந்த அளவுக்கு இருக்க முடியாது. कितना? எந்த அளவுக்கு? हाँ? उतना माने कितना याद नहीं ठहर सकेगी। அந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்கு நினைவு இருக்க முடியாது? पिछाड़ी கடைசியில जितनी अभी याद ठहर सकती है எந்த அளவுக்கு இப்ப நினைவு இருக்க முடியுமோ उतनी याद पिछाड़ी में அந்த அளவுக்கு நினைவு லாஸ்ட்ல नहीं ठहर सकेगी। இருக்க முடியாது, இருக்காது. क्यों? ஏன்? क्यों नहीं ठहर सकेगी? ஏன் இருக்காது? चारों तरफ दुनिया में हलचल हो जाएगी। பாபா சொல்றாங்க, நாலா பக்கம் உலகத்துல பிரச்சனைகள் ஏற்படும். मारा मारी की दुनिया, खून खराबे की दुनिया होगी। அடிக்கிறது வெட்டுறது உலகம். பிறகு
ரத்தம் நதி பாயிர உலகம் ஆயிடும். उसमें அதுல कोई याद की प्रैक्टिस को बढ़ा नहीं सकेंगे. அதுல யாருமே நினைவினோட பிராக்டிஸ் அதிகம் பண்ணிக்க முடியாது. इसकी जितनी प्रैक्टिस हो गई, யாரோடது எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்களோ उतनी ही रह जाएगी. அவ்வளவுதான் அது இருந்துடும் சொல்றாங்க. तो जब याद नहीं ठहर सकेंगे, இப்போ நினைவுலயே இருக்க முடியாதுன்னா तो फिर उस समय पाप कर्म அப்போ அந்த நேரத்துல பாவ கர்மங்கள் भस्म नहीं हो सकते. எரிஞ்சு சாம்பல் ஆகாது. और ही खिटपिट की अफसोस की बातें होती रहेंगी. இன்னும் பிரச்சனைகள்து அப்படின்னா ஒரு மாதிரி என்னன்னா பశ్చాத்தாபப்படுற விஷயம் இருக்கும். गवर्नमेंट भी लूट मचाएगी. கவர்மெண்ட் கூடயும் கொள்ளை அடிக்கும். क्या? என்ன? गवर्नमेंट लूट मचाएगी. கொள்ளை அடிப்பாங்க. अभी भी देखते हैं. இப்ப கூடயும் பாக்குறீங்க. पैसे कहीं भेजने होते हैं ना, बैंक से निकाल के. இப்போ பைசா எங்க இருந்தா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகணும்னு இருக்கிறோம்னா तो पहले बहुत थोड़ा पैसा लगता था. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ரொம்ப கம்மி பைசா தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ कितना ज्यादा पैसा लगता है? இப்போ எவ்வளவு அதிக பைசா எடுத்துக்கிறாங்க. पहले 2 रुपए में डीडी होता था. முன்னாடி 2 ரூபாயில டிடி ஆயிட்டு இருந்தது. 2.5 रुपया 1000 में डीडी होता था. अभी 2 ரூபாய் 1000 ரூபாய்து டிடி கிடைச்சிட்டு இருந்தது. अभी 10 गुना भी कहीं कहीं बढ़ा दिया. இப்போ 10 மடங்கு கூடயும் சில இடத்துல அதிகமாக்கிட்டாங்க. बढ़ाते ही चले जाते हैं. அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதிகம் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. महंगाई விலைன்றது बढ़ती ही जाती है. அதிகம் தான் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. पहले बैंकों में भी ब्याज ज्यादा देते थे. முன்னாடி பேங்க்ஸ்ல கூடயும் வட்டி அதிகம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ब्याज कितना कम कर दिया. வட்டி எவ்வளவு கம்மி பண்ணிட்டாங்க. तो पब्लिक को लूटना हुआ ना. அப்போ பப்ளிக்க கொள்ளை அடிக்கிற விஷயம் ஆயிடுச்சு இல்லையா. 100 का नोट है मान लो. இப்போ 100 ரூபாயினோட நோட் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. गवर्नमेंट पासबुक खुलती है ना, उसमें 3% ब्याज देती है. இந்த பாஸ்புக் இருக்கும் இல்லையா, அதுல எப்படின்னா 3% வட்டி கொடுக்கறாங்க. और 100 रुपए की नोट இப்போ 100 ரூபாய் நோட்டு 1 साल के बाद ஒரு வருஷத்துக்கு பிறகு उसमें महंगाई बढ़ जाती है 10-15%. அதுல விலைன்றது 10 இல்லன்னா 15% அதிகமாயிடுது. तो महंगाई बढ़ गई 10-15%. இப்போ விலைன்றது 10-15% அதிகமாயிடுச்சுன்னா 100 रुपए के नोट की कीमत रह गई 50 रुपया. அப்போ 100 ரூபாவினோட நோட்டுக்கு வேல்யூ எவ்வளோன்னா 50 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கிறது தான் இருக்கும். 85 rupees. பாபா சொல்றாங்க 50 இல்ல 85 rupees 85 சொல்லிட்டு இருக்காங்க. और ब्याज कितना मिला? பிறகு வட்டி எவ்வளவு கிடைச்சது? 3%. 3%. तो कौन घाटे में आया? அப்போ யாருக்கு நஷ்டம் கிடைச்சது? पब्लिक घाटे में आई या गवर्नमेंट घाटे में आई? பாபா சொல்றாங்க பப்ளிக்கு ஏமாத்திர விஷயம். இப்போ லாஸ்ன்றது நஷ்டம் யாருக்காச்சு? பப்ளிக் ஆச்சா? पब्लिक घाटे में आती जाती है. பப்ளிக்கு எப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. गरीब गरीब होते जाते हैं. யாரு ஏழைகளோ அவங்க ஏழைகள் தான் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. और अमीर பிறகு யாரு பணக்காரங்களோ अमीर होते दुनिया में अमीर है. அவங்க பணக்கார ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. உலகத்துல பணக்காரங்க இருக்காங்கன்னா 0.5% भी नहीं. அவங்க பாதி %லயும் இல்ல. அப்படின்னா யாரு பணக்காரங்க பாதி %ம் இல்ல. और 99.99% बेचारे गरीब है. பிறகு 99.9%
99.5% என்னன்னா ஏழைகள்தான். 99.5% ஏழைகள் தான் இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் நல்லபடியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அடிப்பாங்க. அந்த நேரத்துல நினைவு செய்ய முடியாது. இது இருக்கிறதே ரொம்ப துக்கத்துக்கான இது உலகம். என்ன துக்கத்தினோட உலகத்தினோட கடைசி எப்போ ஆகும்? இந்த துக்கம் பிறகு அசாந்தியினோட உலகம் இதோட கடைசி எப்போ ஆகும்? எப்போ எப்போ எக்ஸ்ட்ரீம் ஆயிடுமோ, ரொம்ப அதிகம் ஆயிடுமோ, ஒவ்வொரு விஷயத்துல கூட எப்போ அதிகம் ஆயிடுமோ, துக்கத்தினோடது கூட அதிகம் ஆயிடும். பிறகு அசாந்தி கூடயும் ரொம்ப அதிகம் ஆயிடும் சொல்றாங்க. அப்பா சுகத்தை குடுக்கறதுக்காக வராங்க. அப்போ குழந்தைகளுக்கு அப்பாவோட ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யணும் இல்லையா? அப்பா மேல எப்பவுமே கோவப்படக்கூடாது. என்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல பாபா நாங்க எவ்வளவு போன் பண்ணோம், ஆனா நீங்க நம்ம போனுக்கு பதிலே கொடுக்கல, அவ்வளவுதான் போன் செய்யறதே நிறுத்திட்டீங்க. நாங்க எவ்வளவு லெட்டரை எழுதணும், நம்ம எந்த லெட்டருக்கு கூடயும் பதில் வரல. இப்ப நம்ம எந்த லெட்டரும் எழுத மாட்டோம், நம்ம விஷ்ணு பார்ட்டிக்கு போய்க்கிறோம். அப்பா மேல எப்பவுமே கோவப்படக்கூடாது, படிப்பு எப்பவுமே விடக்கூடாது. जो बाप से रूठ जाते हैं, बाप की पढ़ाई छोड़ देते हैं, யாரு அப்பா மேல கோவப்பட்டுக்கிறாங்க, படிப்பை விட்டுடுறாங்க, और मनुष्य गुरुओं की पढ़ाई पढ़ने लग पड़ते हैं, பிறகு மனித குருக்களோட படிப்பை படிக்கிறதுக்காக ஆரம்பம் செய்யறாங்க. उन जैसा कमबख्त कोई होता ही नहीं. அவங்கள போல கம்பக்த் அப்படின்னா முட்டாள்கள் வேற யாருமே இல்ல. என்ன எப்படிப்பட்ட வக்த்? கம் வக்த் அப்படின்னா அவங்க கிட்ட புருஷார்த்தம் செய்யறதுக்கான நேரமே இல்லாம போயிடுச்சு. வக்த்னா நேரம், கம்னா குறைய, அப்படின்னா கம்மி நேரம். அப்படின்னா அவங்க புருஷார்த்தம் செய்யறதுக்காக அவங்க கிட்ட நேரமே இல்லாம போயிடுச்சு. எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மனித குருக்களோட டைரக்ஷன் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யற விஷயமே இல்ல. புத்தில வரணும், பகவான் படிக்க வைக்கிறாங்க. நமக்கு 21 ஜென்மத்துக்கான சொத்தை கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட அப்பாவை கூடயும் விட்டுடுறீங்களா? நீங்க இப்போ கேக்குறீங்க விலாயத்காரங்க, விதேசிக்காரங்க 10 நாள் என்ன அந்த நேரத்தினோட விஷயத்தை சொன்னாங்க. என்ன எந்த நேரம்? இப்போ பிரம்மா பாபாவினோட டைமினோட விஷயத்த சொன்னாங்க. இப்போ அப்படிப்பட்ட சாதனைகள் கூட வந்துடுச்சு. என்ன
இங்க பாபா இப்பதான் சொன்னாங்க, और अभी अभी बात अमेरिका में पहुंच जाए। இப்பவே அந்த விஷயம் என்னன்னா அமெரிக்காக்கு போய் சேர்ந்துடும். अभी भी ये बात अभी लागू नहीं हुई। இப்ப கூட இந்த விஷயம் இது பொருந்தல. मनुष्य गुरुओं की बातें तुरंत की तुरंत वहाँ पहुंच रही है। மனித குருக்களினோட விஷயங்கள் எப்படின்னா டக்கு டக்குன்னு அங்க போய் சேர்ந்துட்டு இருக்கு. लेकिन भगवान बाप जो सुनाए रहे हैं, ஆனா பகவான் அப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, वो विलायत में तुरंत नहीं पहुंच सकता। அது விதேசத்துல உடனடியே போய் சேர முடியாது. तुम अभी सुनते हो, நீங்க இப்போ கேக்குறீங்க, विलायत वाले 10 रोज बाद सुनेंगे। விதேசிக்காரங்க 10 நாட்களுக்கு பிறகு கேட்பாங்க. क्या? என்ன? गुलजार दादी में जो वाणी चल रही है, குல்ஜார் தாதில என்ன வாணி போயிட்டு இருக்கு, वो तुरंत की तुरंत वहाँ पहुँच जाती है। அது உடனடியே டக்கு நாங்க போய் சேர்ந்துடுது. गुरु लोग जो भाषण देते हैं, बड़े बड़े नेताएं भाषण देते हैं, குரு ஜனங்க என்ன சொற்பொழிய கொடுக்கறாங்க, நேதாக்கள் என்ன சொற்பொழிய கொடுக்கறாங்க, वो तुरंत की तुरंत विलायत में पहुँच जाती है। அது டக்குன்னு உடனடியே விதேசத்துக்கு போய் சேர்ந்துடுது. और बाप जो अभी सुनाते हैं, பிறகு அப்பா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, उसे पहुँचने में அது போய் சேர்றதுல कम से कम 10 दिन लग जाते हैं। குறைஞ்சபட்சம் 10 நாட்கள் ஆயிடுது. मुरली कभी भी बासी नहीं होती। முரளி எப்பவுமே பழசாகாது. क्या? என்ன? वो गुरु लोग सुनाते हैं, அந்த குருக்கள் என்ன சொல்றாங்க, नेताएं लोग सुनाते हैं, அந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ उनकी बातें पुरानी हो जाती है। அவங்களோட விஷயங்கள் பழசாயிடுது. लेकिन बाप जो अभी सुनाते हैं, ஆனா அப்பா என்ன இப்போ சொல்லிட்டு இருக்காங்களோ वो सुनाई हुई बात அந்த சொல்லிருக்க கூடிய விஷயங்கள் भले कोई 10 दिन बाद भी सुनते हैं विलायत वाले, பலே இப்போ 10 நாட்களுக்கு பிறகு கூடயும் விதேசிக்காரங்க கேக்குறாங்க, तो भी वो मुरली बासी होने वाली ஆனாலும் அந்த முரளி பழசாக கூடியது இல்ல. मुरली सदैव ताजी रहती। முரளி சதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாசின்னா இப்போ நேத்து பண்ணிருக்கிற சாப்பாடு இன்னைக்கு அதுக்கு அத பாசின்னு சொல்லுவாங்க. பழசாயிடுச்சு இல்லையா. அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, முரளி எப்பவுமே பாசி ஆகிறது இல்ல. मुरली पढ़ी नहीं है, முரளி கேட்கல அப்படின்னா முரளி படிக்கல. बहुत दिन से मुरली नहीं पढ़ी, ரொம்ப நாட்கள்ல இருந்து முரளி படிக்கல. तो भी ஆனாலும் बासी नहीं है। அது பழசில்ல. 5 तारीख की मुरली उनको 15 तारीख को मिलती है। 5வது 5th தாரீக்கினோட முரளி அவங்களுக்கு 5வது தாரீக்கினோட முரளி அவங்களுக்கு 15க்கு கிடைக்குது विलायत वालों को, விதேசிக்காரங்களுக்கு. तो भी ஆனாலும் मुरली बासी नहीं है। முரளி பழசு ஆகிறது இல்ல. माना அப்படின்னா जो मुरली जब भी हम सुनते हैं, எந்த முரளி நம்ம எப்பவுமே எப்போ வேணாலும் கேக்குறோமோ तो वो मुरली की बातें हमारे जीवन में उसी समय அப்ப அந்த முரளியினோட விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில அந்த நேரத்திலேயே लागू होती है। அது பொருந்தும் சொல்றாங்க. बच्चे अनुभव करते हैं குழந்தைகள் இந்த விஷயத்துக்கான அனுபவம் செய்றாங்க. कि हमारी समस्याओं का समाधान मुरली में நம்மளோட பிரச்சனைகளுக்கு பதில் முரளிகள்ல उसी समय आ जाता है। அதுக்கு பதில் அந்த நேரத்திலேயே அந்த முரளில வந்துடுச்சு. तो ताजी हुई या बासी हुई? அப்போ ஃப்ரெஷ் ஆச்சா இல்லன்னா பழசாயிடுச்சா? बच्चों को कोई ऐसी करतूत नहीं करनी चाहिए குழந்தைகளுக்கு எந்த விதமான அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. जिससे कोई को घृणा आए। இப்போ ஒருத்தருக்கு அசிங்கமாக தோன்ற போல அப்படின்னா அவங்களுக்கு இஷ்டமாகாம இருக்கிற போல செய்யக்கூடாது. फालतू बातें பாபா சொல்றாங்க, கெட்ட பேச்சுகளை காதல கேட்கவே கேட்காதீங்க. क्या? कोई बहुत अफवाहें सुनाते उड़ाते हैं।
பாபா சொல்றாங்க சில பேர் எப்படின்னா நிறைய இப்படியே வீணான பேச்சுகளை பரவுறாங்க. इधर की बातें करेंगे, उधर की बातें करेंगे. இங்க இருக்கிற பேச்சுகளை பேசுவாங்க, அங்க இருக்கக்கூடிய பேச்சுகளை பேசுவாங்க. कोई की ग्लानि करेंगे. இப்போ ஒருத்தரோட நிந்தனைய செய்வாங்க. बाप कहते हैं ये सब फालतू बातें हैं. அப்பா சொல்றாங்க இதெல்லாமே வீணான விஷயங்களா இருக்கு. बातों में नहीं जाना चाहिए. பேச்சுகள்ல போக கூடாது. बाप क्या कहते हैं, அப்பா என்ன சொல்றாங்க वो देखना है. அந்த விஷயத்த பார்க்கணும். बाबा बच्चों को सावधान करते हैं. பாபா குழந்தைகளுக்கு ஜாகிரதை பண்றாங்க. कभी कोई से दुनिया की खबरें, எப்பவுமே யார்கிட்ட கூடயும் உலகத்தினோட செய்திகள், झगमुई வீணான பேச்சுகள் नहीं सुननी चाहिए. எப்பவுமே கேட்க கூடாது. इसकी बुराई की, उसकी बुराई की, இவங்களோட நிந்தனைய பண்ணாங்க, அவங்களோட நிந்தனைய செஞ்சாங்க. इसकी भलाई की, उसकी भलाई की, ये बहुत अच्छा है, वो बहुत खराब है. இவங்களோட மகிமை பண்றது, அவங்களோட மகிமை பண்றது, இவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கெட்டவங்க. ये सब क्या है? இதெல்லாம் என்ன இருக்கு? झगमुई की बातें हैं. இதெல்லாம் வீணான விஷயங்களா இருக்குது, வீணால பேச்சுகளா இருக்கு. आप कहते हैं அப்பா சொல்றாங்க ये भाव स्वभाव संस्कार कोई का देखना ही नहीं है. இந்த பாவ சுபாவ சம்ஸ்காரம் யாரோடது கூடயும் பார்க்கவே கூடாது. जो भाव स्वभाव संस्कार अभी देखने और सुनने में आ रहे हैं, என்ன பாவ ஸ்வபாவ சம்ஸ்காரம் என்ன இப்போ தென்பட்டு இருக்கு. थोड़े ही वर्षों के बाद கொஞ்ச வருஷங்கள்லயே सारी दुनिया के भाव स्वभाव संस्कार முழு உலகத்தினோட பாவ சுபாவ சம்ஸ்காரம் चेंज होने वाले. சேஞ்ச் ஆக போகுது. तो बातों में क्यों जाना? அப்போ பேச்சுகள்ல போகிறது, போகணும். भगवान पढ़ाते हैं பகவான் படிக்க வைக்கிறாங்க. तो पढ़ाई की बातों में अच्छा ध्यान देना चाहिए. அப்போ படிப்பினோட விஷயங்கள்ல நல்லபடியாக கவனத்தை செலுத்தணும். भगवान तो ज्ञान की ही बातें सुनाते हैं. பகவான் ஞானத்தினோட பேச்சுகளை தான் சொல்றாங்க. ज्ञान की बातों में, भगवान की बातों में ध्यान न दे करके ஞானத்தினோட விஷயங்களை பற்றி, பகவானோட விஷயங்களை பற்றி கவனம் செலுத்தாம ये ऐसा कहता है, वो वैसा कहता है, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, इसकी बात, उसकी बात, ये बात, वो बात, இவங்களோட பேச்சு அவங்களோட பேச்சு, இந்த விஷயம் அந்த விஷயம், दुनियावी अखबारों की बात, உலகத்தினோட நியூஸ் பேப்பர்களினோட விஷயம், वो सुनने में बहुत दिलचस्पी लेते हैं. அத கேக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குடுக்கறீங்க. और मुरली का एक पॉइंट भी कोई को याद பிறகு முரளியினோட ஒரு பாயிண்ட் கூடயும் சிலருக்கு नहीं है. நினைவு இருக்கிறது இல்ல. बाप कहते हैं ये भी कब ख्याल नहीं आना चाहिए அப்பா சொல்றாங்க இது கூட எப்பவுமே சிந்தனை வரக்கூடாது. कि हम शिव बाबा को देते हैं. என்னன்னா இது கூட எப்பவுமே வரக்கூடாது, நம்ம சிவபாபாக்கு கொடுத்துட்டு இருக்கோன்னு. क्या என்ன धनी मानी है? இப்ப யாராவது பணக்காரங்க இருக்காங்க, तो बहुत कमाई होती है. அப்போ ரொம்ப சம்பாத்தியம் ஆகுது. लाख 2 लाख दे दिए, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டாங்க. देते समय குடுக்கறப்போ अकेले में नहीं दिया. தனியாக குடுக்கல, क्या किया? என்ன செஞ்சாங்க, 2-4 को दिखा करके 2 இல்லன்னா 4 பேருக்கு காமிச்சு दिया. கொடுத்தாங்க. देखने वालों ने देख लिया, नोटों की गड्डियां हैं. பார்க்க கூடியவங்க பார்த்தாங்க, நோட்டுகளினோட கட்டிருக்கு, लंबे लंबे नोट हैं. பெருசு பெருசா இருக்கக்கூடிய நோட்டா இருக்கு. तो उनकी बुद्धि में क्या आया அப்ப அவங்களோட புத்தியில என்ன வந்தது, कि हमने बाबा को बहुत सहयोग दिया. என்னன்னா நாம பாபாக்கு ரொம்ப உதவிய செஞ்சோம். इतना सहयोग
और कोई அந்த அளவுக்கு உதவி வேற யாருமே दे नहीं सकता, கொடுக்க முடியாது. क्योंकि यहाँ तो ज्ञान में चलने वाले सब साधारण चल रहे हैं. ஏன்னா இங்க ஞானத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சாதாரணமானவங்க இருக்காங்களா, या पैसे वाले चल रहे हैं, இல்லன்னா பணக்காரங்க இருக்காங்களா, करोड़पति चल रहे हैं, கோடீஸ்வரர்கள் இருக்காங்களா, या गरीब चल रहे हैं, இல்லன்னா ஏழைகள் இருக்காங்களா? तो वो जानते हैं அப்ப அவங்களுக்கு தெரியும் कि और तो इतना दे नहीं सकते, வேற யாருமே இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது, हमने इतना दिया. நாம இவ்வளவு கொடுத்தோம். तो बाबा बोलते हैं அப்ப பாபா சொல்றாங்க, कब ख्याल ये नहीं आना चाहिए எப்பவுமே இந்த சிந்தனை வரக்கூடாது, कि हमने शिव बाबा को दिया. நம்ம சிவபாபாக்கு கொடுத்தோன்னு வரக்கூடாது. अच्छा அச்சா, दिया शिव बाबा के हाथ में, तो शिव बाबा को नहीं दिया तो किसको दिया? சிவபாபாவோட கைக்கு கொடுத்தோம், அப்போ சிவபாபாக்கு கொடுக்காம யாருக்கு கொடுத்தோம்? क्यों नहीं ख्याल आवेगा? ஏன் இந்த ஒரு சிந்தனை வராது? अरे शिव बाबा का इतना परिवार पल रहा है बच्चों का, அரே சிவபாபாவோட இவ்வளவு பெரிய பரிவாரம் பாலனை எடுத்துக்கிட்டு இருக்கு, सैकड़ों बच्चे पल रहे हैं, 100 குழந்தைகள் பாலனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. अगर नहीं देंगे तो इनकी पालना कहाँ से होगी? ஒருவேளை கொடுக்கலன்னா இவங்களுக்கு பாலனை எங்க இருந்து கிடைக்கும்? हम देते हैं तब तो पालना होती है. இப்ப நம்ம குடுக்கறோம், அப்பதானே பாலனை ஆகுது. तो ये ख्याल क्यों नहीं आना चाहिए? அப்போ ஏன் இந்த சிந்தனை வரக்கூடாது? आना चाहिए कि नहीं आना चाहिए बुद्धि में ये बात? வரணுமா இல்லையா புத்தியில இந்த விஷயம்? आना चाहिए, வரணுமா नहीं आना चाहिए? வரக்கூடாதா? अरे அரே, आधे लोग कहते हैं आना चाहिए, आधे लोग कहते हैं नहीं आना चाहिए. பாதி பேர் சொல்றீங்க வரணும், பாதி பேர் சொல்றீங்க வரக்கூடாதுன்னு. इसलिए बुद्धि में ये बात नहीं आना चाहिए அதுக்குதான் இந்த விஷயம் புத்தியில வரக்கூடாது. कि बूंद बूंद से घट भरता है. ஒவ்வொரு சொட்டு இப்போ ஒவ்வொரு டிராப் போட்டு போட போட என்னன்னா அந்த ஒரு குளம்ன்றது நிறையும். क्या? என்ன? बूंद बूंद गिरती रहे लगातार. இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருந்தது, तो घड़ा भी அப்போ அந்த பானை குடையும் भर जाता है. நிறைஞ்சிடும். அப்படின்னா பூந்து பூந்து சே கட்டு பர்த்தா ஹேனா, ஒவ்வொரு டிராப் போட போட என்னன்னா அந்த பானை நிறையும், குளம் இல்ல பானை நிறையும். भले गरीब है, பாபா சொல்றாங்க, பலே இப்போ உங்க ஏழை ஆயிருக்கலாம், गरीबों की पाई पाई से जो यज्ञ बनेगा, இப்போ இந்த ஏழைகளினோட ஒவ்வொரு பைசா ஒவ்வொரு ரூபா மூலமாக யக்னம் என்ன, उसमें सबका कल्याण होगा. யக்னத்துக்கு என்ன அவங்க கொடுக்கறாங்க, அது மூலமாக எல்லாருக்குமே நன்மை ஏற்படுமா? या एक ने इकट्ठा दे दिया, இல்லனா ஒருத்தர் லம்சமாக கொடுத்துட்டாங்க, तो कल्याण हो जाएगा. எப்படின்னா ஒருத்தரே எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நன்மை ஏற்படுமா? और जो धनी मानी लोग देते हैं, பிறகு யாரு இந்த பணக்காரங்க கொடுக்கறாங்க, वो पसीने की कमाई का देते हैं அவங்க உழைச்சிருக்கிற பைசாவை கொடுக்கறாங்களா, या ब्लैक मनी वाला पैसा देते हैं? இல்லன்னா பிளாக் மணினோட பைசாவை கொடுக்கறாங்களா? तो कब भी ये ख्याल नहीं आना चाहिए बुद्धि में, அதாவது எப்பவுமே இந்த ஒரு சிந்தனை புத்தியில வரவே கூடாது, ये बात नहीं आना चाहिए இந்த விஷயம் வரக்கூடாது. कि हमने दिया நாம கொடுத்தோம் शिव बाबा को. சிவ பாபாக்கு. अरे तुमने दिया नहीं, அரே நீங்க கொடுக்கல, तुमने शिव बाबा की बैंक में அரே நீங்க சிவ பாபாவோட பேங்க்ல जमा किया. என்ன பண்ணீங்கன்னா சேமிச்சீங்க. इसलिए बाबा कहते हैं அதனாலதான் பாபா சொல்றாங்க, कि तुम जो कुछ देते हो நீங்க ஏதெல்லாம் கொடுக்கறீங்களோ
उस दिए हुए का रिटर्न என்ன நீங்க கொடுத்திருக்கீங்களோ அதுக்கு பதிலாகி मैं इसी जन्म में तुमको कर दूंगा. அது என்ன கொடுத்திருக்கீங்களோ அதுக்கு ரிட்டர்ன் ஆக இந்த ஜென்மத்திலேயே நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவேன். मैं अपने पास किसी का रखने वाला நான் யாரோடது கூடயும் என்கிட்ட வச்சுக்க கூடியவன் नहीं हूँ. இல்ல. और மற்றும் 21 जन्म के लिए ब्याज भी दूंगा. அப்புறம் பாபா சொல்றாங்க 21 ஜென்மத்துக்காக வட்டி கூடயும் கொடுக்கறேன். यहाँ का यहाँ भी वापस करूंगा. இங்க இருக்கிறது இங்கேயே, இங்க கொடுத்திருக்கிறது இங்கேயே கொடுத்துடுறேன் வாபஸ் திரும்பி. 21 जन्म के लिए அப்புறம் 21 ஜென்மத்துக்காக ब्याज में भी दे दूंगा. வட்டி போட்டு கூடயும் கொடுத்துடுறேன், வட்டியும் கொடுத்துடுறேன். मैं कोई का लेने वाला நான் யாரோடது கூட எடுத்துக்க கூடியவன் नहीं हूँ. இல்ல. मैं कोई का लेने वाला नहीं हूँ. நான் யாரோடது கூட எடுத்துக்கிறது இல்லன்னா एक शरीर, दो आत्माएं, ஒரு சரீரம், இரண்டு ஆத்மாக்கள், एक सुप्रीम सोल, ஒருத்தர் சுப்ரீம் சோல், एक देहधारी आत्मा, ஒருத்தர் தேகதாரி ஆத்மா. दोनों लेने वाले नहीं है. ரெண்டு பேரும் கூடயும் கொடுக்க கூடியவங்க இல்லையா? ऊपर वाला तो न कुछ लेता है न कुछ वो परम धाम से देता है लाके क्या. மேல இருக்கக்கூடியவர் கொடுக்கறது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. அவங்க ஏதாவது பரந்தாமத்திலிருந்து எடுத்துன்னு வராங்களா? नहीं, இல்ல. न देता है न लेता है. அவங்க கொடுக்கறது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. उसकी तो बात ही नहीं. அவங்களோட பேச்சே இல்ல. बाकी जिसमें प्रवेश करता है மற்றபடி யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்க वो खुद ही इतना पुरुषार्थी है அவங்க சுயமே அந்த அளவுக்கு புருஷார்த்தியா இருக்காங்க कि एक जन्म में ஒரு ஜென்மத்துல इतना पुरुषार्थ कर सकता है कि सिपाही से அந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை செய்யலாம். என்னன்னா இந்த படை வீரர்ல இருந்து सम्राट बन सकता है. சம்ராட் ஆகலாம், ராஜா ஆகலாம். तो वो किसी से क्यों लेगा. அப்ப அவங்க ஒருத்தரிடம் இருந்து ஏன் எடுத்துக்குவாங்க? लेगा எடுத்துக்குவாங்களா? जो इतना खुद ही पुरुषार्थी है இப்ப யாரு சுயமே அந்த அளவுக்கு புருஷார்த்தி ஆயிருக்காங்க वो किसी से क्यों लेगा. அவங்க ஒருத்தரிடம் இருந்து ஏன் எடுத்துக்குவாங்க? हाँ, ஆமா, मुरली में बोला है. முரளில சொல்லிருக்காங்க. क्या बोला है என்ன சொல்லிருக்காங்க? कि जो देना है என்ன குடுக்கணுமோ वो शिव बाबा को देना है. அது சிவ பாபாக்கு கொடுக்கணும். क्या என்ன? हम किसी देहधारी से लेन देन நாம எந்த தேகதாரி கிட்டையும் குடுக்கல் வாங்கல் नहीं करते செய்யறதில்ல. और शिव बाबा को भी इसलिए देते हैं பிறகு சிவ பாபாக்கு கூட ஏன் குடுக்கறோம்னா कि शिव बाबा विश्व कल्याणकारी है. ஏன்னா சிவ பாபா உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவர். सारे विश्व के कल्याण में लगा है. முழு உலகத்தினோட நன்மைக்காக அதுல ஈடுபடுத்துவாங்க. इससे कोई एक का कल्याण இது மூலமா ஒருத்தருக்கு நன்மை नहीं होता है. ஆகுறது இல்ல. ஒருத்தருக்கு மட்டும்தான் நன்மை ஆகிற விஷயம் இல்ல. तो कभी ख्याल नहीं आना चाहिए. அப்ப எப்பவுமே இந்த சிந்தனை வரக்கூடாது. बुद्धि में आना चाहिए. हम तो 10 रुपए भी दे करके करोड़ लेते हैं. बहुत खबरदार रहना. புத்தில வரணும். நம்ம 10 ரூபாய் கொடுத்துட்டு கோடி எடுத்துக்கிறோம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். बहुत बच्चे हैं जो कि एक दो को सुना करके देते हैं. நிறைய குழந்தைகள் இப்படி இருக்காங்க. அவங்க ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி குடுக்கறாங்க. क्या என்ன? यज्ञ में देंगे யக்னத்துக்கு கொடுப்பாங்க. तो सुनाएंगे एक दूसरे को. என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, हमने इतना दिया. நாங்க இவ்வளவு கொடுத்தோம். दिखाएंगे காமிப்பாங்க, तो हम इतना दे रहे हैं. பாருங்க நாங்க இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம், हम ये देते हैं. நாங்க இத குடுக்கறோம். तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க, उनके दिए हुए की ताकत निकल जाती है. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதோட சக்தி போயிடும். क्योंकि अहंकार में आकर के दिया. ஏன்னா அகங்காரத்துல வந்து கொடுத்தாங்க. अहंकार में आकर के जो भी दान धर्म किया जाता है அகங்காரத்துல மூலமாக ஏதெல்லாம் தானம் தர்மத்தை செய்யப்படுகிறதோ उसका फल नहीं मिलता है. அதனோட பலன் கிடைக்காது. अहंकार आके
அகங்காரம் வந்துடுச்சு. अरे बुद्धि में आना चाहिए, हम तो शिव बाबा से बहुत लेते हैं. அரே புத்தில வரணும், நம்ம சிவபாபா இடம் இருந்து ரொம்ப எடுத்துக்கிறோம். अभी नहीं लेंगे இப்போ எடுத்துக்கலன்னா तो विनाश सामने खड़ा है. அப்போ விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. बाद में सब मिट्टी मिल जाएगा. பிறகு எல்லாமே என்ன ஆயிடும்னா மண்ணோட மண்ணாயிடும். क्या என்ன किनकी दबी रही धूल में किनकी राजा खाए. சிலர்து எப்படின்னா மண்ணோட மண்ணாயிடும், சிலருக்கு ராஜா சாப்பிட்டுடுவாங்க, ராஜாக்கள். किनकी ले जाएंगे चोटा और किनकी आग जलाए. சிலர்து திருடர்கள் எடுத்துன்னு போயிடுவாங்க, சிலர்து என்ன ஆகும்னா எரிஞ்சிடும். किसी का कुछ भी नहीं रहेगा, अभी चाहे जितने भी बैंक बैलेंस भरते रहे. எரிஞ்சு போயிடும். யாருது எதுவுமே இருக்காது. எந்த அளவுக்கு வேணும்னாலும் பேங்க் பேலன்ஸ் சேர்த்து வச்சுக்கலாம். तो इससे तो अच्छा क्या है. இதை விட நல்லது என்ன, इससे तो अच्छा இதை விட நல்லது என்னன்னா बाबा की यज्ञ में स्वाहा कर ले. பாபாவோட யக்னத்துல ஸ்வாஹா பண்ணிக்கிறது நல்லது. तो क्यों नहीं एक्सचेंज कर ले. நம்ம ஏன் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. बाबा ये हम आपको देते हैं सत्युग में लेने के लिए. பாபா இது நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் சத்யுகத்துல எடுத்துக்கிறதுக்காக. क्या என்ன आपको नहीं दे रहे, உங்களுக்கு கொடுக்கல, आपको देते नहीं है. உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. किस लिए देते हैं. எதுக்காக கொடுக்கறோம். बैंक में कोई पैसा जमा करता है, பேங்க்ல ஏதாவது பைசா சேமிக்கிறாங்கன்னா அப்படின்னா ஜமா பண்றாங்கன்னா டெபாசிட் பண்றாங்கன்னா तो जो बैंक का मैनेजर है அப்போ பேங்கினோட மேனேஜரு उसके ऊपर तड़ी जाता है, हमने तुमको इतना पैसा दिया. அவங்க மேல என்ன ஆர்டர் பண்றாங்களா, நாங்க உங்களுக்கு நாங்க இவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லி. दिया किस लिए दिया. ஏன் கொடுத்தீங்க. कि तुम्हारा पैसा सुरक्षित बना रहे. உங்களோட பைசா அது பாதுகாப்போட இருக்கிறதுக்காக கொடுத்தீங்க. इसलिए दिया ना. இதுக்கு தானே கொடுத்தீங்க. ये भी बाबा की बैंक है. இதுவும் பாபாவோட பேங்கா இருக்கு. बाप तो दाता है ना. அப்பா வள்ளலா இருக்காங்க இல்லையா. तो बच्चों को ऐसा कब नहीं सोचना चाहिए. அதாவது குழந்தைகளுக்கு இப்போ இப்படி எப்பவுமே யோசிக்க கூடாது, நாங்க கொடுத்தோன்னு. ஓம் சாந்தி.